Guys, good evening. Good evening, ma'am. Good evening, Good evening, ka. Good evening, da. Voice audible, தானே? You are audible, ma'am. ma'am. Audible. Yes, audible. Homework என்ன கொடுத்திருந்தேன்? Jane has Pride and Prejudice. Pride and Prejudice. Yes, Pride and Prejudice பார்த்தோம். Publish year என்ன? 1813. 13, ka. அப்ப Sense and Sensibility publish on a year? 11, ka. 1811. Jane Austen born on a year? 1775. Eugene O'Neill Nobel Prize வாங்கினது? 1936. 1936. Harold Pinter Nobel Prize வாங்கினது? 2005. 2005. 2005 அப்படின்னு பார்த்தோம். Seamus Heaney? 1995. 1990? 1995ல வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? தீபன் trilogy யாரோடது? Sophocles ஓடது. ஓகே. Sophoclesக்கு முன்னாடி மூத்தவரா ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி நம்ம யாரை சொல்லுவோம்? அக்கிலஸ் வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஒரசியா ட்ரிலஜில வர 3 ஒர்க்ஸ் எதுலாம்? Libation Valor. லிபேஷன் வேரஸ், Humanites. ஹியூமனைட்ஸ். லிபேஷன் வேரஸ்க்கு இன்னொரு பேரும் இருந்துச்சுல்ல, வாட் இஸ் தட்? Choproy. The Koi for I. கோய்ஃபராய், சியோஃபராய் சம்வாட். ஓகேவா? அதுதான் வந்து அதோடது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? யுஜின் ஒனெயில் வந்து ஒரசியா ட்ரிலஜியை வச்சு என்ன எழுதியிருப்பாரு? Morning becomes Electra. அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ஓகேவா? அது எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கும்? 3 sections. எக்ஸ்கியூஸ் மீ. 3 செக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வாட் ஆர் தி 3 செக்ஷன்ஸ்? Homecoming, ஹோம்கமிங், தி ஹண்டட், தி ஹாண்டட் அப்படின்னு சொல்லி 3 செக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஈடிபஸ் வந்து ஒரிஜினலா யாருக்கு பிறந்திருப்பாங்க? Laius and Jocasta. லயஸ் அண்ட் ஜொகாஸ்டாக்கு வந்து பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோஃபோக்கிள்ஸோட ஒர்க்கை பார்த்து சீமஸ் ஹெனி என்ன ஒர்க் எழுதியிருப்பாரு? The Cure at Troy. சூப்பர். கியார் அட் ட்ராய். ஓகேவா? ஈடிபஸ்க்கு வந்து ஆரக்கல் யார்கிட்ட போய் பார்ப்பாங்க? வாட் இஸ் அந்த லேடியோட நேம் என்ன? Delphi. Oracle of Delphi. ஓகேவா? ஒரு பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு அவங்க அப்பாவை அவங்களோட ஓன் குழந்தைங்களே கொல்லுவா. இது இந்த கண்டென்ட் எந்த வாட் இஸ் தி டைட்டில்? இந்த கண்டென்ட்டோட டைட்டில் என்ன? Media. மெடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? யார் ஆத்தர் இதுக்கு? யூரிபிடஸ். கரெக்ட். யூரிபிடஸ் தான் அதுக்கு ரைட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஓகேவா? ஹூ இஸ் கால்ட் தி ஃபாதர் ஆஃப் காமெடி? Aristophanes. அப்ப நியூ காமெடினா Harold Pinter. Menander. மியாண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓட்ஸ் யார் எழுதுவா? Pindar. பிண்டர் எழுதுவாரு. பிண்டரோட ஓட்ஸை irregular ஓட்ஸ் டெவலப் பண்ணி யார் 17th செஞ்சுரியில யூஸ் பண்ணா? Abraham Cowley. ஆப்ரகாம் கவுலி யூஸ் பண்ணிருப்பாரு. மென்னுக்கு வந்து செக்ஸ கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி யார் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருப்பா? Lysistrata. லெசிஸ்ட்ராட்ரா அப்படின்ற அந்த லேடி தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? கொடுக்கு மாதிரி கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அப்ப அதுக்கு டைட்டில் நான் என்ன சொன்னேன்? Wasp. வாஸ்ப். மேபல் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காடா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல மேம் இல்ல சாரி தெரியாம ஓகே ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. சோ வாஸ்ப் அப்படின்னா சட்டையர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஓகேவா? ஓவிடோட மெட்டமார்பாசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெட்டமார்பாசிஸ் இன்னொரு டைட்டில் யார் எழுதியிருப்பா? Franz Kafka. கரெக்ட். பிரான்ஸ் கஃப்கா தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சார்ல்ஸோட பேட்டர்ன் யாரு? John of John of ஜான் ஆஃப் காண்ட். ஓகே. ஜான் ஆஃப் காண்டும் பிளான்ச்சியும் எதுல அப்பியர் ஆவாங்க? புக் ஆஃப் டச்சஸ். Duchess. ஓகேவா? அவரோட கன்சலேஷன்ஸ் ஆஃப் பிலாசபி யார் ஆத்தர்? Boethius. பொய்தியஸ். ஃபில் ஸ்டட்ரோ யாரோட ஒர்க்? பொக்காஷியோட ஒர்க் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஃபில் ஸ்டட்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அண்ட் தென் அவரோட ஆக்டோசிலபிக் ஒர்க்ஸ் 3 ஒர்க்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் ஒரு Roman de la House of the Book of Duchess, the House of Fame. கரெக்ட். புக் ஆஃப் டச்சஸ், தி ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஓகேவா? ஜான் லெட்கேட் வந்து சாசரோட ஒர்க்ஸ் 2 ஒர்க்க பார்த்து 2 ஒர்க் அவரும் எழுதியிருப்பாரு. வாட் ஆர் தி 2 ஒர்க்ஸ்? The Complaint of the Temple of Glass. டெம்பிள் ஆஃப் கிளாஸ். ஓகேவா? அப்போ ஹவுஸ் ஆஃப் ஃபேம் ஹவுஸ் ஆஃப் டெம்பிள், ஹவுஸ் ஆஃப் கிளாஸ் யார் எழுதியிருப்பா? John Ludgate.
அலெக்சாண்டர் போப். ஓகேவா? அலெக்சாண்டர் போப் எந்த ஏஜ்ல வருவாருடா? Augustine அகஸ்டன் ஏஜ்ல வருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஜெயின் ஆஸ்டனோட எபிஸ்டலரி ஃபார்மட்ல இருந்த 2 வொர்க்ஸ் என்னது? Sense and Sensibility and Sense and Sensibility, Lady Susan. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அண்ட் லேடி சூசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்களோட அன்பினிஷ்டு ஒர்க் The Watson. The Fragment of Sanditon. The Fragment of Sanditon. The Fragment of Sanditon, Watson. Fragment of Sanditonக்கு இன்னொரு டைட்டில் உண்டுன்னு சொன்னல. Brother, The Brother. The Brother. அப்புறம் ஜெயின் ஆஸ்டன் என்ன பென் நேம் யூஸ் பண்ணி அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க? லேடி Lady. லேடி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அவங்ககிட்ட இருந்து போன தடவை நெட் கொஸ்டின் என்ன வந்துச்சுன்னு சொன்னேன்? Plan of Novel. Plan of a Novel அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்களோட குட்டி பிள்ளையா இருக்கும்போது எழுதின ஒர்க் Love and Friendship. அவங்களோட ஷார்ட் ஃபார்ம் நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணோம்? SP Men. Men அப்படின்னு சொல்லி நம்ம மெமரைஸ் பண்ணோம். ஓகேவா? S stands for Sense and Sensibility. sensibility and P stands for Bride and Prejudice. Prejudice. M stands for Mansfield Park. E stands for Emma. N stands for Northanger நார்த்தாங்கர் அபேவு. இன்னொரு ஒர்க்கும் ஒரே வருஷம் பப்ளிஷ் ஆகும். What is the work and what is the year? Persuasion 1818. ரெண்டு பேருமே 1818ல தான் அந்த ஒர்க் வந்து ரெண்டுமே பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த ரெண்டு ஒர்க்ஸ்மே எப்படி பப்ளிஷ் ஆயிருக்கும்? அனோனமஸா போஸ்டமஸாவா? போஸ்டமஸ் பப்ளிகேஷன். ஓகேவா? இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த புக்ஸ் வந்து ஜெயின் ஆஸ்டன் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வரைக்கும் எதுவும் பார்த்ததுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. Done. அப்போ நம்ம மூவ் ஆகலாம். ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் மட்டும் நான் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் விசிபிள் தானே? Yes, ma'am. எஸ், டன். சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டில அந்த ஃபேமிலி நேம் என்னடா வரும்? டேஷ்வுட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ்ல எத்தனை லேடிஸ் வந்து அந்த வீட்ல இருப்பாங்க? ஒரு அக்கா தங்கச்சி சேர்ந்து இருப்பாங்களா எல்லாரும்? 5 daughters. 5 daughters இருப்பாங்க. யார் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட்டா அவளே ரேஷனலா திங்க் பண்ணி அவளோட முடிவை அவளே எடுக்கிற மாதிரி அந்த 5 விமன்ல காமிச்சிருப்பாங்க நமக்கு? Elizabeth. கரெக்ட், எலிசபெத். ஓகேவா? எலிசபெத்தோட ஆள் யார் அதுக்குள்ள? Darcy. டார்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்களோட அக்கா வந்து அப்படியே அக்மார்க் மேரேஜ் மெட்டீரியல் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க அக்கா யாரு? Jane. ஜெயின் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையனை லவ் பண்ணுவா. ஐ மீன் அவனும் விருப்பப்படுவான். அவனோட நேம் என்ன? பிங்லி அப்படின்னு பிங்லி கரெக்ட். பிங்லி. ஓகேவா? சோ ஸ்டோரி பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்மேஷன்ஸ். ஓகேவா? அதை மட்டும் நான் பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். த கிரேட் ட்ரெடிஷன் யாரோட ஒர்க்? எஃப்ஆர் லீவிஸ். எஃப்ஆர் லீவிஸ் ஓடுது. அதுல 5 பேரை பத்தி பேசிருப்பாங்க கிரேட் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். who are the 5 novelists? Henry James, Jane Austen, Joseph George Eliot. D.H. Lawrence. இன்னொரு யாரு? Joseph Conrad. நான் ஜோசப் கான்ராட் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஹென்ரி ஜேம்ஸ் கரெக்டா சொன்னீங்க. ஜெயின் ஆஸ்டன், ஜோசப் கான்ராட், ஜார்ஜ் எலியட் விட்டுட்டோம். ஜார்ஜ் எலியட் அப்புறம் தான் டிஹெச் லாரன்ஸ். இவங்க 5 பேர் தான் கிரேட் நாவலிஸ்ட் அப்படின்னு சொன்னோம். கிரேட் ட்ரெடிஷன் பப்ளிஷ் ஆன இயரை யாராவது அப்டேட் பண்ணி பாத்தீங்களா? 1940. ஓகேவா? கிரேட் எடிஷனோட இயர் படிச்சுக்கோங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட். அது எஃப்ஆர் லீவிஸ் ஓடுது. அவர் நம்ம எதுக்கு கீழே பார்ப்போம் அப்படின்னு சொன்னா தியரிஸ்க்கு கீழே எஃப்ஆர் லீவிஸ் நான் உங்களுக்கு யாருன்னு சொல்லி கொடுப்பேன். சரியா? சோ நெக்ஸ்ட் பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ். பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பப்ளிஷ் ஆன இயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1813ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அதோட டைட்டில் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா பிரான்சிஸ் பர்னி அப்படின்ற ஒரு ஆத்தர் அவங்களோட சிசிலியா அப்படின்ற ஒர்க்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அதோட சப்டைட்டில் தான் மெமரைஸ் ஆஃப் அன் ஹையரஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்திருப்பாங்க. பிரான்சிஸ் பர்னியை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்க மொத்தமே 5 ஒர்க் தான் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அதுல 2 ஒர்க் ஆல்ரெடி நெட் கொஸ்டின் வந்துருச்சு. ஒன்னு வந்து சிசிலியா, இன்னொன்று வந்து ஈவ்லினா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஓகே. அந்த 2 ஒர்க்குமே பிரான்சிஸ் பர்னியோட இம்பார்ட்டன்டான ஒர்க். நான் பிரான்சிஸ் பர்னி நடத்தும் போது சொல்றேன். பட் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா நான் சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பர்சனை நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நான் பிரான்சிஸ் பர்னியை டீல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியணும் இவங்களை நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் சொல்றேன். பிரான்சிஸ் பர்னியோட இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னா ஈவ்லினா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. EVELINA அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. அது அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க். ஓகேவா? இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒர்க் தான் என்னது அப்படின்னு சொன்னா மெமரஸ் சிசிலியா மெமரஸ் ஆஃப் அன் ஹையரஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சாரி.
ஓகேவா? இப்போ இதோட செட்டிங் எங்க அப்படின்னு சொன்னா, மெரிடன் அப்படின்ற இடத்துல தான் பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸோட ஸ்டோரி வந்து நடக்கும். ஓகேவா? அது வந்து ஒரு பிளேஸ், கண்ட்ரி இன் ஹெட்ஃபோர்ட்ஷையர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதோட ஓப்பனிங் லைன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, சிங்கிள் மேன் இன் பொசஷன் ஆஃப் அ குட் ஃபார்ச்சூன் மஸ்ட் பி இன் வாண்ட் ஆஃப் வைஃப் அப்படின்னு சொல்லி இதோட ஓப்பனிங் லைன் இருக்கும். எதுக்கு இதுல ஓப்பனிங் லைன் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, ஜேன் ஆஸ்டன் ஒரு இம்பார்ட்டன்டான ரைட்டர். இதுல எந்த நூக் அண்ட் கார்னர்ல இருந்து வேணாலும் நமக்கு கொஸ்டின் வந்து கேட்கலாம். அப்போ நீங்க பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ நான் குடுத்திருக்க சம்மேஷன தாண்டி, நான் சொல்ற கதைய தாண்டி நீங்க ஒரு தடவ விக்கிபீடியா ரீட் பண்ணாலும் தட் குட். அதனால தான் அதுக்கு ஹோம் ஒர்க் ஸ்டோரியா உங்களுக்கு குடுக்கவே செய்யுது. ஹோம் ஒர்க் ஸ்டோரி ஏன் குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் மட்டும் தான் நான் ஹோம் ஒர்க் ஸ்டோரி முதல்ல குடுக்கவே செய்றேன். ஏன்? அது விக்கிபீடியால இன்னொரு 4 வெப்சைட்ஸ்ல நீங்க போய் மாத்தி மாத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எக்ஸாம் வர்ற வரைக்கும் இல்ல அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு அந்த திங்ஸ் வந்து ஞாபகம் இருக்கும். நான் சொல்லிக் குடுத்தத தாண்டி அப்படின்றதுனால தான் அந்த ஹோம் ஒர்க் ஸ்டோரியா நான் குடுக்குறேன். சரியா? சோ பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸோட ஓப்பனிங் அப்படின்னு பார்க்கும்போது டைட்டில் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு தெரியணும். அது பப்ளிஷ் ஆன இயர் என்ன? 1782. அதோட ஆத்தர் யாரு? அந்த ஆத்தரோட இன்னொரு இம்பார்ட்டன்டான வொர்க் ஒண்ணு சொல்லிக் குடுத்திருக்கேன். ஈவ்லினா அப்படின்னு சொல்லி. அதுவும் நீங்க அது பக்கத்திலேயே எழுதி வச்சுக்கோங்க. இதோட செட்டிங் என்ன அப்படின்னு சொன்னா, மெரிடன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதோட ஓப்பனிங் லைன் என்ன அப்படின்றத ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? இதோட கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் கீழ குடுத்திருக்க அவ்வளவு பேருமே இதுல வர இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ். ஓகேவா? இதோட ஸ்டோரிய நம்ம ஜிஸ்ட்டா மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கதை எதுலருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு இடம் மேரிடன் அப்படின்ற ஒரு பிளேஸ் நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு பணக்கார வீட்டு பையன ஃபர்ஸ்ட் நமக்கு காட்டுறாங்க. ஓகேவா? அவனோட நேம் தான் என்னது அப்படின்னு சொன்னா, சார்ல்ஸ் பிங்லி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. அவன் வந்து ஒரு ரிச்சான மேன். சார்ல்ஸ் பிங்லிக்கு ஒரு தங்கச்சி உண்டு. அந்த தங்கச்சியோட நேம் என்ன அப்படின்னா, கேர்லின் பிங்லி. இவங்க 2 பேரும் ஒரு ஃபேமிலி. ஓகேவா? இத ஞாபகம் வச்சுக்கணும். சார்ல்ஸ் பிங்லி, கேர்லின் பிங்லி அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? இப்ப பையன் அப்படின்றது தான் டெஃபினட்டா அவனுக்கு ஃப்ரெண்ட் இருப்பான்ல. அப்ப அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு சொன்னா, ஃபிட்ஸ் வில்லியம் டார்சி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். அகைன் தியேட்டர்ல கூட இது ரிலீஸ் ஆகுது. முடிஞ்சா போய் பாருங்க. ஓகேவா? சார்ல்ஸ் பிங்லி, கேர்லின் பிங்லி 2 பேரும் அண்ணன், தங்கச்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சார்ல்ஸ் பிங்லியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு சொன்னா, ஃபிட்ஸ் வில்லியம் டார்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இந்த டார்சிக்கும் அதே மாதிரியே ஒரு தங்கச்சி இருக்கு. அது யாரு அப்படின்னு சொன்னா, ஜார்ஜியானா. இப்ப அவங்க 2 பேர்லயும் நீங்க பேரலா ஞாபகம் வச்சுக்க முடியும். சார்ல்ஸ் பிங்லி, ஃபிட்ஸ் வில்லியம் டார்சி அப்படின்றவங்க 2 பேரும் பேரலா ஞாபகம் வச்சீங்கன்னா, அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. இவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. ஜார்ஜியானா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிட்ஸ் வில்லியம் டார்சிக்கு ஒரு எஸ்டேட் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, பெம்பர்லி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருக்குன்னு பார்க்குறோம். ப்ளஸ் கொஞ்சம் டைமுக்கு வாங்க. நான் நேத்தே சொல்லிட்டேன். டைமுக்கு வரல அப்டின்னா ரெக்கார்டட் செஷன்ஸ் பாருங்க. என்னால அட்மின் குடுத்துட்டு இருக்க முடியல. கிளாஸ் இன் பிட்வீன்ல டைமுக்கு வந்தவங்களோட டைம நான் வேஸ்ட் பண்றேன் அப்டின்னு சொல்லிட்டு. இல்ல உங்களுக்கு வேல இருக்கு அப்டின்னா, அந்த 5 மினிட்ஸ்க்குள்ள உள்ள வந்துருங்க. நீங்க லிசன் பண்ண வேணாம். அது லெட் இட் பி இன்சைட். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு தான் உங்களுக்கு டைம் இருக்கு அப்டின்னா, அதுலருந்து லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிமைனிங் ஸ்டூடண்ட்ஸ் கரெக்ட்டா ப்ராப்பரா வராங்க தெரியுமா? அவங்களோட டைம தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கறதுலே பிரஷியஸ் ஆனது டைம் தான். சோ டோன்ட் வேஸ்ட் அதர்ஸ் டைம். ஓகே. கதை பார்த்துட்டு இருந்தோம். கேரக்டர்ஸ்ன்னு சொல்றேன். கேரக்டர்ஸ் வந்து சார்ல்ஸ் பிங்லி, கேர்லைன் பிங்லி. இவங்க 2 பேருமே அண்ணன், தங்கச்சின்னு பார்த்தோம். அதுக்கு பேரலலா நான் என்ன சொல்லிக் குடுக்கேன் அப்டின்னா, ஃபிட்ஸ்வில்லியம் டார்சி, ஜார்ஜியானா. இவங்க 2 பேரும் அண்ணன், தங்கச்சி அப்டின்னு சொல்லி இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. எதனாலும் சொல்றாங்க, பேசுறாங்க, வைக்கிறாங்க. ஓகேவா? இது விக்டோரியன் எரால உள்ள வொர்க் அப்டின்றதுனால ஜேன் ஆஸ்டன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, அந்த டைம் பீரியட்ல விமன் எல்லாமே ஒரு நல்ல பையன பார்த்து கட்டிக்கணும். அவங்க கிட்ட நெறைய காசு இருக்கணும். சொசைட்டில நல்லபடியா டிரெஸ் பண்ணி நல்லா இருக்கணும் அப்டின்றது அவங்களோட தாட்டே சரியா? அவங்க எழுதணும், இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். அந்த மாரி தாட்ஸ் எல்லாமே அந்த டைம் பீரியட்ல இருந்த விமனுக்கு கிடையவே கிடையாது. அதனால இதுல எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, ஒரு பையன வந்து சூஸ் பண்றதுக்கு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ஃபங்ஷன் மாரி வப்பாங்க. அந்த ஃபங்ஷன் தான் அந்த பால் ரூம் டான்ஸ் அது இதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரி அக்கேஷன்ஸா வப்பாங்க. அப்ப எல்லாரும் பயங்கரமா அவங்க கிட்ட என்ன இருக்குன்றத ட்ரெஸ் பண்ணிட்டு போய் காமிச்சு, அவங்கள பார்த்து அங்க யார பிடிச்சிருக்கு அப்படின்றத மாத்தி மாத்தி சூஸ் பண்ணி அந்த கப்பிள்ஸ் வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. சின்ன வயசுலயே அவங்க மேரேஜும் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இப்படிதான் வந்து இந்த விக்டோரியன் ஏரால மேரேஜஸ் வந்து நடக்கும். அதே மாரி தான் இந்த ஸ்டோரிலயும் மேரேஜ் வந்து நடக்கும். ஓகேவா? அப்ப சார்ல்ஸ் பிங்லியும், ஃபிட்ஸ் வில்லியம் டார்சி இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பால் ரூம் டான்ஸ்க்கு போறாங்க. இப்படிதான் கதை வந்து நமக்கு ஓப்பனே ஆகும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற கேரக்டர்ஸ் இவங்க 2 பேரையும் தூக்கி ஓரமா வச்சிருங்க. இவங்க ஒரு குரூப். இதுக்கு அடுத்த குரூப் என்ன அப்படின்னு சொன்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட். இங்க வந்து பெனட் ஃபேமிலி நமக்கு காமிப்பாங்க. ஓகேவா? ஒரு வில்லேஜ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க பிக் அதெல்லாம் நல்லா வளர்ப்பாங்க. அந்த இடத்துல மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருக்காங்க. நெறைய ஃபேமிலி இருக்காங்க. இவங்களும் ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களுக்கு 5 கேர்ள் பேபீஸ். அந்த 5 கேர்ள் பேபீஸோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜேன், எலிசபெத், மேரி, கேத்ரின், லிடியா. இவங்க 5 பேருமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட்டோட 5 குழந்தைங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? எலிசபெத்துக்கு ஒரு குட்டி நேம் உண்டு. நிக் நேம் உண்டு. அது என்னது அப்படின்னு சொன்னா லிஸி அப்படின்னு பார்க்குறோம். கேத்ரினுக்கு ஒரு குட்டி நேம் உண்டு. அது என்னன்னா கிடி அப்படின்னு பார்க்குறோம். இந்த நேம்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். 5 பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஜெயின பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஜெயின் வந்து பக்கா வைஃப் மெட்டீரியல். ஓகேவா? ஒரு பையன் வந்து ஒரு பொண்ண எப்படி எதிர்பார்ப்பானோ, அந்த மாதிரி பக்காவா ஜெயின் வந்து இருப்பா. நான் ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப பொலைட்டா, நல்லா வெட்கப்பட்டு பொண்ணுக்கான குவாலிட்டி அப்படியே பக்காவா ஜெயின் கிட்ட இருக்கும். எலிசபெத் எப்படி அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் மிக்ஸடா இருப்பா. அவ கொஞ்சம் இண்டிபெண்டன்ட்டா இருப்பா. எதுனாலும் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசுவா. அந்த இடத்துல வுமன் பேச மாட்டாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்ற இடத்துல
அவ என்ன பண்ணுவா அப்படின்னா எல்லாத்தையுமே ஓப்பனா பேசுவா எலிசபெத். எலிசபெத் தான் நமக்கு கதையோட ஹீரோயின். ஓகேவா? ஹீரோ யாரு அப்படின்னா ஃபிட்ஸ் வில்லியம் டார்சி. செகண்ட் ஸ்டோரியில தான் யாரு வருவாங்க அப்படின்னு சொன்னா பிங்லியும் ஜெயினும் சேர்ந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் ரிமைனிங் இருக்கிறது மேரி, கேத்ரின், லிலியா. மேரி வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு. வீட்ல உட்காந்து பியானோ வாசிக்கிறது, கிட்டில் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்து பின்னுவாங்கல்ல பேகுக்கு, அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க 3 பேருமே பார்ப்பாங்க. மேரியும் சரி, கேத்ரினும் சரி, லிலியாவும் சரி. இவங்க எல்லாமே இந்த ட்ரெஸ்ஸஸ் ரெடி பண்றது, வைக்கிறது அந்த மாதிரி இருப்பாங்க. இதுல கடைசியா வாண்டோஸ் இருக்குல்ல, கேத்ரினும் லிலியாவும், இவங்க 2 பேருமே பயங்கர குட்டி. குட்டினா கொஞ்சம் குட்டி. கம்பேரிங் டு 3 அதர் கேர்ள்ஸ். ஓகேவா? குட்டி. இவங்க 2 பேத்துக்கும் என்ன கிரேஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா, சோல்ஜர பார்த்தா பயங்கரமான கிரேஸ் இருக்கும். அந்த காலத்துல கிங்டம்க்கு போற சோல்ஜர்ஸ் எல்லாமே ரோட் வழியா தான் மார்ச் பண்ணி போவாங்க. ஓகேவா? அந்த ரோட்ல சோல்ஜர்ஸ் வராங்கன்னு தெரிஞ்சாலே அடிச்சு புரண்டு யார் பார்க்க போவா அப்படின்னு சொன்னா, கேத்ரினும் லிலியாவும் அடிச்சு புரண்டு பார்க்க போவாங்க அந்த சோல்ஜர்ஸ்க்கு. பிகாஸ் அந்த சோல்ஜர்ஸ் மேல அவங்களுக்கு ஒரு கிரேஸ். அவங்க கிட்ட ஒரு பவர் இருக்கு. அவங்க வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற ஒரு திங் வந்து அவ்வளவு குட்டியா இருக்கும்போது யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா, கேத்ரினுக்கும் லிடியாவுக்கும் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் கதை புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு. ஓகேவா? இப்போ கேத்ரினுக்கும் லிடியாவுக்கும் சோல்ஜர்ஸ் மேல பார்த்தா ஒரு கிரேஸ். இவங்க எல்லாம் மேஜர் கேரக்டர்ஸா உள்ள வரமாட்டாங்க. நம்ம யார ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, சார்ல்ஸ் பிங்லி, ஜேனு, அப்புறம் ஃபிட்ஸ்கெலாம் டார்சி, அப்புறம் எலிசபெத். இவங்க 4 பேர் தான் பேர். நீங்க நோட்ல எழுதும்போது 2 பேரும் எழுதி வச்சு ஒரு நடுவுல ஒரு ஹார்ட் போட்டுக்கோங்க. அதே மாரி அவங்க 2 பேரும் எழுதி வச்சு நடுவுல ஒரு ஹார்ட் போட்டுக்கோங்க. பின்னாடி எப்ப பார்க்கும்போது இவங்க தான் பேர். இவங்கள சுத்தி தான் ஸ்டோரி வந்து ரிவால்வ் ஆக போகுது அப்படின்றது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேவா? இப்படி நேரா பார்க்கறத விட அது வில் பி மச் மோர் பெட்டரா உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, சார்ல்ஸ் பிங்லிக்கு ஒரு பால் ரூம் டான்ஸ் போகும்போது பிடிச்சிருது ஜேன. ஜேனுக்கும் சார்ல்ஸ் பிங்லி பிடிக்குது. 2 பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. அப்ப சார்ல்ஸ் பிங்லியோட ஸ்டோரிய மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். சரியா? அப்ப சார்ல்ஸ் பிங்லி என்ன பண்றான்? வீட்ல போய் கன்ஃபஸ் பண்றான். பேரண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தங்கச்சி மட்டும் தான். அப்ப கேரளின் என்ன சொல்றா? நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன? பெனட்டோட ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் என்ன? நம்ம ஸ்டேட்டஸ தாண்டி நம்ம வந்து குறைஞ்சு கட்டிக்கணுமா? அப்படி ஒண்ணும் கட்டணும் அவசியமே கிடையாது. உன்ன கட்டிக்கிறதுக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க. வேற வேற நாட்டுல இருந்து நம்மள கேக்குறாங்க. நம்ம ஏன் அவங்கள போய் மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேரளின் பிங்கிரி சார்ல்ஸ் பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றா. ஆனா சார்ல்ஸ்க்கு என்ன பண்றது? ஜேன தான் பிடிச்சிருக்கு. ஜெயின் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, ஒரு பையன மனசுல நினைச்சிட்டேன். நான் அவன தான் கடைசி வரைக்கும் நினைச்சிட்டு இருப்பேன். அத நான் மாத்திக்கவே மாட்டேன் அப்படின்ற மாரி ஒரு கேரக்டர் வந்து ஜேனா நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப சார்ல்ஸ் பிங்லி வேற வழியே இல்லாம கேரளின் பிங்லி ஃபோர்ஸ் பண்ணதுனால வீட காலி பண்ணிட்டா. ஐ மீன் அந்த பேலஸ காலி பண்ணிட்டு மொத்தமா எல்லாத்தையும் ஒயிட் துணி போட்டு மூடிட்டு அங்க ஊர விட்டு காலி பண்ணிட்டு போயிருவாங்க. ஓகேவா? அது ஜேனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஜேனுக்கு அத விட்டு எப்படி வெளியில வரதுன்னே தெரியாது. அப்ப அத விட்டு வெளியில வரணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்காக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர விட்டு கொஞ்ச நாள் வெளியில இருந்தா கொஞ்சம் மாறுவா. இந்த தாட்ஸ் எல்லாம் அவளுக்கு கொஞ்சமா மறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அத்தை மாமா வீட்டுக்கு எங்கேயோ அனுப்பி வச்சுருவாங்க ஜேன வந்து. இதுதான் ஜேனோட ஸ்டோரி. ஓகேவா? அடுத்தது எலிசபெத்தும் ஃபிட்ஸ் வில்லியம் டார்சி. இவங்க 2 பேரும் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எலிசபெத் ஆல்ரெடி ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொன்னேன். அதே பால் ரூம் டான்ஸ்ல தான் எலிசபெத்தும் டார்சியும் பார்ப்பாங்க. எல்லா பொண்ணுங்களும் டார்சியும் சரி, சார்ல்ஸ் பிக்லியும் சரி விழுந்து விழுந்து பார்ப்பாங்க. யார் சுத்தமா திரும்பியே பார்க்க மாட்டா அப்படின்னு சொன்னா, எலிசபெத் சுத்தமா டார்சிய திரும்பியே பார்க்க மாட்டா. அதுவே அவனுக்கு ஒரு அட்ராக்ஷனா இருக்கும். அவ பாட்டுக்கு அவ வேலைய பார்த்துட்டு இருக்கா. இவன் பாட்டுக்கு இவன் வேலைய பார்த்துட்டு இருப்பான். மித்த பொண்ணுங்க வந்து வந்து பேசுற மாதிரி எலிசபெத் வந்து பேச மாட்டாளா? அப்ப அதுவே ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஸ்பார்க் வந்து யாருக்குள்ள கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா, டார்சிக்கு வந்து கொண்டு வரும். அப்போ டார்சி சரி ஓகே நம்ம போய் டான்ஸ்க்கு இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. இன்வைட் பண்ணா போவாங்க. ஓகேவா? அதே மாதிரியே போய் எலிசபெத்த இன்வைட் பண்ணுவான். அவ என்ன பண்ணிருவானா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவா. எதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு சொன்னா, அவனுக்கு அவள பொறுத்தவரைக்கும் டார்சி வந்து பணக்காரன். அப்ப அவனுக்கு வந்து பணக்கார திமிரு வந்து மண்டையில இருக்கும். அந்த ஹெட் வெயிட்ல எல்லாம் என்னால ஒரு மென்ன வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. எனக்கு அப்படி ஒரு மென் லைஃப்க்கு தேவையும் கிடையாது அப்படின்ற ஒரு தாட் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா எலிசபெத் கிட்ட இருக்கும். அப்ப தடவை 2 பேத்துக்கும் மோதல்ல தான் இது ஸ்டார்ட்டே ஆகும். ஓகேவா? சோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது எலிசபெத்துக்கு ஒரு நாள் யார் ஃப்ரெண்ட் ஆவா அப்படின்னு சொன்னா, ஜார்ஜ் விக்ஹாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து ஃப்ரெண்ட் ஆவான். இவன் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் ஆஸ் வெல் அஸ் ஹி இஸ் அ ஆன்டாகோனிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? ஜார்ஜ் விக்ஹாமோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு சொன்னா, சோல்ஜர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இவங்க 2 பேத்துக்கும் ஆல்ரெடி கிளாஷ்ல போயிட்டு இருக்கும்போது, எலிசபெத் என்ன பண்றா? ஜார்ஜ் விக்ஹாம் கூட ஃப்ரெண்ட் ஆகுறா. ஜார்ஜ் விக்ஹாம் கூட 2 பேரும் சேர்ந்து அந்த ஆத்தோரமா உட்கார்ந்துட்டு ஊஞ்சல் ஆடிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஜார்ஜ் விக்ஹாம் வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, டார்சிய பத்தி ஒரு தப்பான சைடா ப்ரொஜெக்ட் பண்றான். என்ன அப்படின்னு சொன்னா, அவன் வந்து பணத்துக்காக மட்டும் தான் டார்சி வந்து ஆசைப்படுவான். ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றான். என்ன அப்படின்னு சொன்னா, டார்சி அவனோட தங்கச்சி ஜார்ஜியானா அப்புறம் அவங்களோட அப்பா, அம்மான்னு ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஐ மீன் பெம்பர்லே எஸ்டேட்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? அப்ப ஜார்ஜ் விக்ஹாம்க்கு ஃபேமிலி கிடையாது. ஒரு ஆர்ஃபனா தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அவன டார்சி ஃபேமிலி தான் தத்தெடுத்து ஒரு பல வருடங்கள் முன்னாடி எடுத்து அவன வளர்த்திருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, அவனுக்கும் பங்கு வந்து குடுக்கணும் அப்படின்ற ஒரு பேச்ச வந்து குடுத்துட்டு தான் அவர் அப்பா வந்து இறந்து போயிருப்பாங்க. ஆனா டார்சி வந்து அத குடுக்கவே இல்ல. அவன் சொத்த வந்து அவனுக்கு தான் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீட்ட விட்டு அடிச்சு வெளியில அனுப்பிட்டான். அவன் வந்து பயங்கரமா பணத்தாசை பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் விக்ஹாம் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கா இத? எலிசபெத். எலிசபெத் கிட்ட சொல்லுவாங்க. எலிசபெத் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் தப்பான ப்ரொஜெக்ஷன்ல. அப்ப எலிசபெத் ஆல்ரெடி அவன் வந்து பணத்தாசை, ஹெட் வெயிட்ன்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது? பயங்கரமா ஃபயர் ஆயிருது. சுத்தமா டார்சியே பிடிக்கவே இல்லன்னு சொல்லிட்டு. ஆனா 2 பேத்துக்கும் ஏதோ ஒண்ணு ப்ளூம் ஆயிட்டே இருக்கும். லைட் லைட்டா ஏதோ ஒண்ணு நமக்கு ஃபிலிமா பார்க்கும்போது நல்லாவே தெரியும். 2 பேத்துக்கும் அழகா எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப அழகா 2 பேத்துக்கும் ப்ளூம் ஆயிட்டே இருக்கும். பட் ஸ்டில் ஜார்ஜ் விக்ரம் சைடுல இருந்து ஊதிட்டே இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, எலிசபெத்துக்கு கோவத்த தான் உண்டு பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஒரு மீன் டைம்ல என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா, ஜார்ஜ் விக்ரம் என்ன பண்ணிருவான் அப்படின்னா,
அவங்களோட தங்கச்சி லாஸ்ட் குட்டி பொண்ணு இருக்கால, அவளோட நேம் என்ன? லிடியா. Lydia. லிடியா. Lydia. லிடியாக்கு யார பார்த்தா ரொம்ப கிரேஸ்ன்னு சொன்னேன்? சோல்ஜர். Soldier. சோல்ஜர்ஸ பார்த்தா பயங்கரமா கிரேஸ். Soldier. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த கதையில யார் சோல்ஜர்? George Wickham. ஜார்ஜ் விக்கம் ஒரு George சோல்ஜர். ஓகேவா? Wickham. அப்ப அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னா, ஜார்ஜ் விக்கம் லிடியாவை எழுதிட்டு ஓடி போயிருவான். ஓகே, இப்படிதான் கதை வந்து பேரா ஆயிடுவாங்க. இப்ப யாரெல்லாம் பேரா இருக்காங்க? சார்ல்ஸ் பிங்லியோட பேர் யாரு? Jane. Jane. Jane, ma'am. ஜேன். ஜார்ஜ் விக்கம் யார் கூட ஓடி போயிட்டான்? Lydia. லிடியா. Lydia. டார்சிக்கு கதையை பொறுத்த வரைக்கும் பேர் யாரு? எலிசபெத். Elizabeth. ஓகேவா? இப்ப இந்த 3 பேர் இருக்காங்க. இப்ப இழுத்துட்டு ஓடவும் சொசைட்டில என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா, லிடியா வந்து மேரேஜ் பண்ணாம ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தா அப்படின்னா, விக்டோரியன் சொசைட்டில ரொம்ப அசிங்கமா பார்ப்பாங்க. ஓகேவா? ஏன்னா இழுத்துட்டு போயிட்டான். அப்ப மேரேஜ் பண்ணிட்டு வெளியில வீட்டுக்கு வரணும் அப்படின்றது தான் தாட். அப்ப டார்சி என்ன பண்றான், இப்படி ஜார்ஜ் விக்கம் பண்ணிட்டான் அப்படின்றப்போ, அவங்கள வெளியில ஊருக்குள்ள வரதுக்கு முன்னாடியே வெளியில போய் அவங்க 2 பேத்துக்கும் சர்ச்ல வச்சு மேரேஜ் எல்லாம் முடிச்சு, மேரேஜ் பண்ண கையோட தான் அவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு வராங்க. அப்போ வீட்ல 5 கேர்ள்ஸ் இருக்கும்போது கடைசியா இருக்க சின்ன பொண்ணுக்கு மேரேஜ் முடிஞ்சிருது. ஓகேவா? இப்பதான் நமக்கு ஒரு கதை காட்டுறாங்க. நமக்கு காட்டல, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்ப அவங்க 2த்துக்கும் மேரேஜ் முடிஞ்சிச்சு. எலிசபெத்துக்கு இப்பதான் உண்மை தெரிய வருது. என்ன அப்படின்னு சொன்னா, ஜார்ஜ் விக்கம் சொன்னது எல்லாமே பொய். உண்மையாவே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜார்ஜ் விக்காம டார்சியோட அப்பா எடுத்து வளர்த்தது உண்மைதான். ஓகேவா? எல்லாரும் நல்லா தான் வளர்ந்திருப்பாங்க. சொத்து குடுக்கணும்னு சொன்னதும் உண்மைதான். ஜார்ஜ் விக்கம் ஒழுங்கா இருந்திருந்தா டார்சி அந்த சொத்தை கொடுத்திருப்பான். ஆனா ஜார்ஜ் விக்கம் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு சொன்னா, அவனோட ஓன் சிஸ்டர் யாரு? டார்சியோட ஓன் சிஸ்டர் யாரு? Georgia. ஓகேவா? அந்த வயசுலயே ஜார்ஜ் விக்கம் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, ஜார்ஜியானாவை பிரெயின் வாஷ் பண்ணி இழுத்துட்டு ஓடி போகணும் அப்படின்ற தாட்லாம் ஒரு அட்டம்ப்ட போட்டிருப்பான். ஓகேவா? அந்த அட்டம்ப்ட் போட்டதுனாலதான் டார்சி என்ன பண்ணிருப்பான், அடிச்சு வீட்டு விட்டு வெளியில துரத்துவான். உனக்கு சொத்தும் கொடுக்க முடியாது, ஒண்ணும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளில அனுப்பிச்சிருப்பான். டார்சிக்கு என்ன கோவம் அப்படின்னா, ஒண்ணுமே தெரியாத என் தங்கச்சியோட மனசை வந்து ஏமாத்தி அவன் வந்து இப்படி இழுத்துட்டு போக பார்த்தான். அவ வந்து ரொம்ப பயங்கர சின்ன பொண்ணா இருந்தா. அதனாலதான் நாங்க வந்து வீட்டு விட்டு வெளியில துரத்தணும் அப்படின்ற அந்த உண்மையெல்லாம் லெட்டர் மூலியமா எழுதிதான் வந்து யார்கிட்ட கொடுப்பான் அப்படின்னா, எலிசபெத் கிட்ட கொடுப்பான். அப்புறம் 2 பேரும் ஓடி வந்து மீட் பண்ணி ஒரு மலையில 2 பேரும் சேர்ந்து சேர்ற மாதிரி ஃபிலிம்ல வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுதான் இதோட ஸ்டோரி. ஸ்டோரி கிளியரா? Yes, ma'am. Yes, ma'am. அதர்ஸ்? Clear. Clear, ஓகே. ka. இதுல மிஸ்டர் Yes, ma'am. கடைசியா ஒரே ஒரு குட்டி கேரக்டர்ஸ் நான் கீழ குடுத்திருக்கேன். மிஸ்டர் காலின்ஸ் அண்ட் சார்லட் லூக்கஸ். ஓகேவா? இவங்க 2 பேரும் யாருன்னு சொல்லிடுறேன். நடுவுல சொன்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பம். ஜிஸ்ட் இவ்வளவுதான். இங்க இருந்து இங்க வரைக்கும் தான் முக்கியமான ஜிஸ்ட். இவ்வளவுதான் கேரக்டர்ஸ். இதுல நீங்க நான் சொன்ன மாதிரி பேரா ஹார்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கடைசியா ரிவைஸ் பண்ணும்போது. இதுல இருக்க எல்லா கேரக்டர்ஸும் உங்களுக்கு மனப்பாடமா தெரியணும். சரியா? என்ன ஃபேமிலி, யாரோட ஆள் யாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ சார்லட் லூக்கஸ் யாரு அப்படின்னு சொன்னா, எலிசபெத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகேவா? ரொம்ப ரொம்ப க்ளோஸா 2 பேரும் தான் இருப்பாங்க. அப்போ எலிசபெத்துக்கு நிறைய என்கொயரி வந்து வரும். பிகாஸ் எப்பெல்லாம் வந்து பசங்க வந்து பொண்ணு கேட்க வராங்களோ, அவங்க மிஸ்ஸஸ் பெனட் என்ன சொல்லிருவா அப்படின்னா, ஜெயின் வந்து என்கேஜ் ஆயிட்டாங்க சார்ல்ஸ் பிங்லி கூட அப்படின்னு சொல்லிருவா. அப்ப அடுத்தது யாரை கேட்பாங்க அப்படின்னா, எலிசபெத்தை தான் கேட்பாங்க. அப்படி நிறைய பேர் கேட்டு வந்த ஒரு ஆள் யாரு அப்படின்னு சொன்னா, மிஸ்டர் காலின். ஓகேவா? மிஸ்டர் காலின் ஒரு தடவை எலிசபெத்தை கேட்டு வந்திருப்பான். அப்போ ஒரு டைனிங் டேபிள்ல உட்காந்து எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது மிஸ்டர் காலின் வந்து எலிசபெத் கிட்ட ப்ரொபோசல் வைப்பா. எலிசபெத் கோவத்துல தட்டி விட்டுட்டு இடத்த விட்டு எஞ்சி போயிருவா. அது மிஸ்டர் காலினுக்கு ரொம்ப அசிங்கமாயிரும். ஓகே. அப்ப மிஸ்டர் காலின் கிட்ட நிறைய காசு இருக்கும், சொத்து இருக்கும். ஆனா எலிசபெத் எதிர்பார்க்கறது அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டா. அவ ஒரு மாதிரி ஃபேண்டசி லவ் வந்து இந்த கதைக்குள்ள எதிர்பார்க்கிற மாதிரி நமக்கு ஃபிலிம்ல வந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க. அப்ப மிஸ்டர் காலின்ஸ் என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த ப்ரொபோசலை தூக்கிட்டு சார்லட் லூக்கஸ் கிட்ட போயிருப்பாரு. அப்ப எலிசபெத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார்லட் லூக்கஸே யார் மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னா, மிஸ்டர் காலின்ஸ் அப்படின்ற கேரக்டர் வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காலின்ஸையும் சார்லட் லூக்கஸையும் உள்ள நான் இன்டர்ஃபியர் பண்ணிருக்கேன். கிளியர் தானே இது? Clear, ka. கிளியர். டன். இப்ப நம்ம என்ன ஒர்க்க பத்தி பேசிட்டு இருக்கோம்? Pride and Pride and Prejudice. Prejudice. எந்த இயர்ல Pride and பப்ளிஷ் ஆச்சு? Prejudice. 1813. 1813. 1813ல பப்ளிஷ் ஆச்சு. யார்கிட்ட இருந்து இந்த பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் அப்படின்ற டைட்டில் ஆட்டை போட்டாங்க? Cecilia. சிசிலியா. சிசிலியா அப்படின்றது யாரோட ஒர்க்? யார் ஆத்தர்? Francis Burney. பிரான்சிஸ் பர்னி. அவங்களோட பிரான்சிஸ் பர்னின்னு இருக்கும். சில வெப்சைட்ல ஃபேனி பர்னின்னு இருக்கும். ஓகேவா? ஏன் மேம் மாத்தி சொல்லிட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. பிரான்சிஸ் பர்னினாலும் அவங்கதான், ஃபேனி பர்னினாலும் அவங்கதான். எல்லாமே அவங்கதான். ஓகேவா? பிரான்சிஸ் பர்னி ஆர் ஃபேனி பர்னி. அவங்களோட இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒர்க் நெட்ல கேட்டாங்க அப்படின்னு சொன்னால, வாட் இஸ் அ ஒர்க்? Evelyn. ஈவ்லின். ஓகேவா? ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஈவ்லினாவோட சப்டைட்டில் என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏதோ யங் கேர்ள் என்டரிங் இன்டு தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி வரும். எனக்கு ப்ராப்பரான சென்டென்ஸ் ஞாபகம் இல்ல. பட் நான் சொன்ன வேர்டிங்ஸ் தான் கரெக்ட். யங் வேர்ல்ட் என்டரிங் இன்டு தி வேர்ல்ட் அப்படின்னு அதோட சப்டைட்டில் வரும். பிகாஸ் அது வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க் பிரான்சிஸ் பர்னியோடது. சரியா? 2 ஒர்க் நம்ம பிரான்சிஸ் பர்னிக்கு படிச்சிருக்கோம். சோ பி கிளியர் வித் இட். சிசிலியா ஒன்னு, ஈவ்லினா ஒன்னு. ஈவ்லினாக்கும் சப்டைட்டில் சொல்லி கொடுத்திருக்கேன். யங் வேர்ல்ட் என்டரிங் இன்டு தி வேர்ல்ட் அப்படின்னு தான் வரும். அதோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் என்ன அப்படின்றத ப்ராப்பரா ஒரு தடவை செக் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் இன்னைக்கு கதைக்குள்ள போலாம் நம்ம.
நேத்து நம்ம எதோட முடிச்சோம் இதுல? வால்யூம் 1 புக்ல என்னடா பாத்துட்டு இருந்தோம் நேத்து நம்ம? பிண்டர் வரைக்கும் பார்த்தோம். பிண்டர் என்னாச்சு? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? நேத்து நான் என்ன கேட்டேன்? பிரிட்டிஷ் வால்யூம் 1 புக்ல நேத்து நம்ம என்னடா பார்த்து முடிச்சோம்னு கேட்டேன். என்ன பிண்டர் டாபிக்? வரைக்கும் பார்த்தோம் மேம். ஆபிரகாம் கவுலே. கிரீக்கோ ரோமன் பீரியட். ஓகேவா? அது வந்து கிரீக்கோ அவ்வளவுதான் கேட்டேன். கிரீக்கோ ரோமன் பீரியட நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். கிரீக்கோ ரோமன் பீரியட் நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாசிக்கல் கிரிட்டிக் ஸ்டார்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ஸ்லைட மட்டும் காமிச்சிருப்பேன். இந்த இருக்கும். உங்க புக்ல இதுதான் இருக்கும். அடுத்தது இதுக்கு அடுத்தது கிளாசிக்கல் கிரிட்டிக்ஸ் தான் இருப்பாங்க. கிளாசிக்கல் கிரிட்டிக்ஸோட வீடியோவை நான் கம்மிங் சாட்டர்டே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். கிளாசிக்கல் கிரிட்டிக்ஸ்குள்ள 2 பேர் இருப்பாங்க. பிளேட்டோ, அரிஸ்டாட்டில். ஓகேவா? பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் கிட்ட இருந்து கொஸ்டின்ஸ் கிடையாது. ஓகே. அப்போ நான் அது தெரிஞ்சுக்க வேணாம்னு நான் சொல்லல. நான் வீடியோ ஷேர் பண்றேன். இவ்ளோ கன்டென்ட்டும் அதுல தெளிவா இப்ப எப்படி நான் உங்களுக்கு நடத்துறேனோ அதே மாதிரி இருக்கும். நீங்க சாட்டர்டே அத வாட்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் மண்டே அது வந்து நான் குவிஸ் கேட்பேன். அத வச்சுட்டு தான் நான் உங்களுக்கு நான் அடுத்த வேலைய பார்ப்பேன். சரியா? அது என்னன்றத நீங்க லிசன் பண்ணி இத நம்ம கவர் பண்ணிப்போம். இத கவர் பண்ணி இத முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆகுதோ அதுல தான் இன்னைக்கு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். பிளேட்டோ இருக்காரு, அப்புறம் அரிஸ்டாட்டில் இருக்காரு. அவங்க 2 பேரையும் ஸ்கிப் பண்ணிருங்க. சாட்டர்டே அத நீங்க இருப்பீங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ரோமன் எம்பையர் பேக்ரவுண்ட். ஓகேவா? எடுத்தாச்சா புக்ல? பேஜ் நம்பர் யாராவது ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் குரூப்ல போட்டுருங்கடா. 11. 11. ஓகே. பேஜ் நம்பர் 11. ஓகேவா? ரோமன் எம்பையர் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நான் ஸ்கிப் பண்ணது வெறும் அரிஸ்டாட்டிலும் பிளேட்டோ மட்டும் தான். அதோட வீடியோ உங்களுக்கு சாட்டர்டே வரும். நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே. சோ இப்ப ரோமன் எம்பையர் பேக்ரவுண்ட். பிளேட்டோ, அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறம் எங்க இருந்து நம்ம லிட்டரேச்சர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா ரோமன் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரோமன் எம்பையர். ஓகேவா? அதுல தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரோமன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரோம் அப்படின்ற இடத்த யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தா, யாருக்கு அடுத்தது யார் ஆட்சியில வந்தா, என்ன பஞ்சாயத்து அங்க நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்றத நான் ஜிஸ்டா தான் சொல்ல போறேன். பிகாஸ் இதுல இருந்து உங்களுக்கு எதுவும் தேவையில்ல. ஜஸ்ட் எந்த கிங் வந்தாரு, எந்த கிங் போனாரு அப்படின்றது மட்டும் இனஃப். ஓகே. ரோம்ல ஃபர்ஸ்ட் ரோமலஸ் அப்படின்னு ஒரு கிங் வந்து ஆட்சி நடத்திட்டு இருந்தாரு. ஓகேவா? அவரோட மொனார்ச்சி தான் அந்த இடத்துல நடந்துட்டு இருந்துச்சு. அவர் நல்லா தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவரை ஓவர் த்ரோ பண்ணிட்டு அவர்கிட்ட போர் நடத்தி அவரை தூக்கி வெளியில தூக்கி போட்டுட்டு யார் ரீப்ளேஸ் பண்ணா அப்படின்னு சொன்னா ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுச்சு. 6th சென்ச்சுரி பிசில ரீப்ளேஸ் பண்ணுச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோம் அப்படின்ற இடத்த பத்தி பேசிட்டு இருக்கோம். ரோம்ல ரோமலஸ் அப்படின்னு ஒரு கிங் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவரை தூக்கி போட்டுட்டு யார் வந்து ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொன்னா ரிப்பப்ளிக் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஒருவேளை புக்ல இல்ல அப்படின்னு சொன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கேன். இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு. நேத்து தான் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அதுல எப்படி கேட்டிருக்காங்களோ அதுபடி நான் கொஸ்டின் உங்களுக்கு மாத்தணும். புக்ஸ நான் ரிவைஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு நடத்தும்போது நெக்ஸ்ட் எக்ஸாம நீங்க இன்னும் பெஸ்ட்டா அட்டெண்ட் பண்ண முடியும் என்னால. அப்போ சர்டன் திங்ஸ் இல்ல அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. சரியா? சோ ரிப்பப்ளிக் அப்படின்ற கூட்டம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா ரோமலஸ் அப்படின்ற அந்த கிங்க ஆட்சியில இருந்து தூக்கி போட்டுட்டு அவர் வந்துட்டாங்க. ஓகேவா? அப்ப ரிப்பப்ளிக் அப்படின்ற இடத்துல யார் வந்து நடத்திட்டு இருந்தா, ஆட்சி வந்து யார் நடத்திட்டு இருந்தா அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிவெம்பரட்டே அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து நடத்திட்டு இருந்துச்சு. அதுல யாரெல்லாம் வருவா அப்படின்னா சீசர், பாம்பே, கிராசஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து வருவாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல ஜூலியஸ் சீசர அசாசினேட் பண்ணது யாரு அப்படின்னு சொன்னா ரிப்பப்ளிகன்ஸ் தான் வந்து அசாசினேட் பண்ணிருப்பாங்க. ஓகே. அப்ப ரிப்பப்ளிக்ஸனோட ஆட்சி தான் இதுல நடந்துட்டு இருக்கு. ரோம்ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? இதுல ப்ராப்பரா ஹிஸ்டரிய தெரிஞ்சுக்க வேணாம். இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? ரிப்பப்ளிகன்ஸோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ ரிப்பப்ளிகன்ஸ் ஆட்சி வந்து நடத்திட்டு இருக்கும்போதே அதுக்குள்ள ஒரு சிவில் வார் வந்து நடக்கு. சிவில் வார்னா உங்களுக்கு தெரியும். வேர்ல்டு வார் அப்படின்னா வேற வேற வேர்ல்டு வந்து சண்டை போட்டுக்கிறது நம்ம வேர்ல்டு வார்ன்னு சொல்லுவோம். சிவில் வார் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுக்குள்ளேயே 2 பார்ட்டா பிரிஞ்சு அவங்களுக்குள்ள அவங்களே சண்டை போட்டுப்பாங்க. யார் வந்து ஆட்சி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம வந்து சிவில் வார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ரிப்பப்ளிகன்ஸ் வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கும்போது சிவில் வார் வந்து நடக்குது. சிவில் வார் நடந்தப்போ யார் வந்து டிஃபீட் ஆயிடுறா அப்படின்னு சொன்னா ரிப்பப்ளிகன்ஸ் வந்து டிஃபீட் ஆயிடுறாங்க. ஓகேவா? அப்போ செகண்ட் கூட்டம் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த செகண்ட் கூட்டம் யார் நடத்துறா அப்படின்னு சொன்னா ஆண்டனி, ஒக்டேவியன், லிப்பிடஸ் அப்படின்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து தான் செகண்ட் கூட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த செகண்ட் கூட்டத்திலயும் திருப்பியும் சிவில் வார் ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்குள்ளேயே. ஆண்டனி, ஒக்டேவியன் இவங்க நம்ம எங்க கேட்டிருக்கோம் ஞாபகம் இருக்கா? நம்ம காலேஜ் படிக்கும்போது ஒரு கதை சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆண்டனி, ஒக்டேவியன். ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா. ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா. மேல பார்த்தது ஜூலியஸ் சீசர். கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் கூட்டம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் சண்டை நடந்துச்சுன்னு சொன்னல. அது வந்து ஜூலியஸ் சீசரை பத்தின கதை. அடுத்தது செகண்ட் பார்ட் கதை. செகண்ட் சிவில் வார் யாருக்குள்ள நடக்குது அப்படின்னு சொன்னா ஆண்டனி கிட்டயும் ஆக்டேவியன் கிட்ட தான் கதை வந்து நடக்கும். பிகாஸ் ஆண்டனி வந்து யார் வீட்ல இருந்து பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிருப்பான் ஒய்ஃபா? சீசர் வீட்ல இருந்து ஆக்டோவியஸ் சீசர் வீட்ல இருந்து. ஆக்டேவியன் எஸ் ஆக்டேவியனோட வீட்ல இருந்து தான் வந்து பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிருப்பான். பட் அவன் யார் கூட அஃபேர்ல இருப்பான்? கிளியோபட்ரா. கிளியோபாட்ரா கிட்ட தான் அஃபேர்ல இருப்பான். கிளியோபாட்ரா கிட்ட அஃபேர்ல இருந்து தான் என்ன பிரச்சனை ஸ்டார்ட்டே ஆகும்? யாருக்கும் யாருக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகும்? ஆக்டோவியஸ் சீசருக்கும் ஆண்டனிக்கும். ஆண்டோனிக்கும். உங்களுக்கு நான் திருப்பி தெளிவா சொல்றேன். ஓகேவா? இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஒரு
ஃபர்ஸ்ட் ரோம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அதுல ரோமுலஸ்னு ஒரு கிங் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அவர தூக்கி போட்டுட்டு யார் கூட்டத்துக்கு வரா அப்படின்னு ரிப்பப்ளிக்னு ஒரு கூட்டம் வருது. ஓகேவா? அப்போ ஒரு கூட்டம் ஃபார்ம் ஆகுது. அந்த ரிப்பப்ளிக்க அப்போஸ் பண்றதுக்காக. ரிப்பப்ளிக் அப்போஸ் பண்றதுக்காக ஃபார்ம் ஆன கூட்டம் தான் யார் அப்படின்னா ஜூலியஸ் சீசர், பாம்பே, கிராசஸ் அப்படின்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து பிளாட் போடுறாங்க ரிப்பப்ளிகன்ஸ்க்கு அகைன்ஸ்டா. அந்த பிளாட்ட போட்டு ஒரு சிவில் வார் நடத்துறாங்க. அதுல ரிப்பப்ளிகன்ஸ டிஃபீட் பண்ணி யார் வந்துடுறா? ஜூலியஸ் சீசர் வந்துடுறாங்க. அப்ப ஜூலியஸ் சீசரை அசாசினேட் நடத்திடுவாங்க. ஓகேவா? ஜூலியஸ் சீசர் இறந்து போயிடுறாரு. அப்ப அந்த ரிப்பப்ளிகன்ஸ அப்போஸ் பண்ணி தான் அடுத்த டீம் யார் வரா அப்படின்னு சொன்னா ஆண்டனி, ஆக்டேவியன், லிபிடஸ் அப்படின்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து ஃபார்ம் ஆகுறாங்க. இந்த ஆண்டோனிய நம்ம ஆல்ரெடி காலேஜ் டைம்லயே படிச்சிருப்போம். ஆண்டனியோட லவ்வர் யாரு? ஐ மீன் அஃபேர்ல இருந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொன்னா கிளியோபட்ரா. ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆண்டனிக்கு அஃபேர் இருந்தது கிளியோபட்ரா கூட தான். ஆனா ஆண்டனி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பான். கல்யாணம் பண்ண பொண்ணு யாரு? ஐ மீன் நம்மளோட ஒரிஜினல் ஒய்ஃப் யாரு அப்படின்னு சொன்னா ஆக்டேவியன் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கா தெரியுமா? ஆக்டேவியன். அவனுக்கு ஒரு தங்கச்சி உண்டு. அவனோட தங்கச்சியை தான் ஆண்டனி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. எதுக்காக? ஆட்சி இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க 3 பேர் கூட்டத்துக்குள்ள இருந்தே பொண்ணு எடுத்து ஒருத்தங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஆண்டனியும் ஆக்டேவியும். அப்ப இவங்க 2 பேரும் ரிலேட்டிவ் ஆயிருவாங்களா? ஆண்டனியும் ஆக்டேவியனும். அப்ப ஆண்டனி என்ன பண்ணிருக்கணும்? வாளை சுருட்டிட்டு தான் ஃப்ரெண்டோட ஐ மீன் தான் பார்ட்னரோட தங்கச்சி கூட ஒழுங்கா வாழ்ந்திருக்கணும். ஆனா என்ன பண்ணுவான் ஆண்டனி? ஒழுங்கா வாழ மாட்டான். கிளியோபட்ரா கூட அஃபேர்ல இருப்பான். கிளியோபட்ரா மேல பயங்கரமா ப்ளூஸ் பிடிச்சு திரிவான். அதனால ப்ராப்பரா ஆட்சி எதுவுமே நடத்தாம 2 பேத்துக்குள்ளயும் சிவில் வார் ஸ்டார்ட் ஆகும். சிவில் வார்னா அவங்க எல்லாம் ஒரே டீமா தான் இருந்தாங்க. அப்ப அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சதுனால அதை நம்ம சிவில் வார்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப ஆண்டனியும் ஆக்டேவியனும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சண்டையோட பேரு தான் என்ன அப்படின்னு சொன்னா பேட்டில் ஆஃப் ஆக்டியம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த சண்டையில என்ன நடந்துருது அப்படின்னு சொன்னா ஆண்டனியை கொன்றுவாங்க. ஆண்டனியை கிளியோபட்ரா 2 பேருமே இறந்து போயிருவாங்க. ஆக்டேவியன் சீசர் வந்து ஜெயிச்சிருவாரு. அப்போ சீசர் வந்து அந்த பேட்டில ஓன் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் டைட்டில் வந்து அகஸ்டஸ் சீசர் அப்படின்னு சொல்லி அவருக்கு டைட்டில் கொடுப்பாங்க. கதை புரிஞ்சுச்சா? எஸ் மேம். புரிஞ்சுச்சு தானே? இதுல மனப்பாடம் பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. இது இம்பார்ட்டன்டும் கிடையாது. நான் தெரியணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் பேக்ரவுண்ட் சொல்றேன். ரிப்பப்ளிகன்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க. ரோமுலஸ்ன்னு இருக்காங்க. 2 கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் சீசர் கூட்டம். இன்னொரு கூட்டம் வந்து ஆண்டனி, ஆக்டேவியன், லெபிடஸ். இவங்க 3 பேரோட கூட்டம். ஓகேவா? இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அந்த சண்டையோட நேம் என்னன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பேட்டில் ஆஃப் ஆக்டியம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டென்ட் இதுக்குள்ள. அடுத்தது ரோமன் கிளாசிசிசம். ரோமன் கிளாசிசிசம் அப்படின்னா அந்த ரோமன் பீரியட்ல ரைட்டர்ஸ் இருந்திருப்பாங்க. ஓகேவா? அவங்கள பத்தி தான் பேச போறோம். ரோம் அப்படின்ற அந்த நாட்டுல எது ஒரிஜினல் லாங்குவேஜா இருந்துச்சு அப்படின்னா லாத்தின் தான் லாங்குவேஜ். அப்ப அங்க இருந்த ரைட்டர்ஸ் எல்லாம் எதுல தான் எழுதிருப்பாங்க கண்டிப்பா? அவ்வளவுதான். லாத்தின்ல தான் எழுதியிருப்பாங்க. அதேதான். இப்ப நான் காமிக்க போற எல்லா ரைட்டர்ஸோட ஒரிஜினல் ரைட்டிங்ஸ்மே எதுல இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா லாத்தின்ல தான் இருந்திருக்கும். ஓகேவா? ரோமன் ரைட்டர்ஸ்க்கு கீழ நம்ம யார பார்க்க போறோம் அப்படின்னா வெர்ஜில். அப்ப முதல்ல யார பார்த்தோம் பழைய ரைட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் புக் யார்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது? ஹோமர். அவங்க என்ன 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 ஊருடா அவங்க வந்து? அவங்க என்ன ரைட்டர்ஸ் அவங்க வந்து? ஆர்கைக் ஆர்கைக் பீரியட் as well as அவங்க வந்து கிரீக் ரைட்டர்ஸ். ஓகேவா? நான் அத தான் சொல்ல வரேன். அவங்க வந்து கிரீக் ரைட்டர்ஸ், இவங்க வந்து ரோமன் கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குழப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்கள சொல்லும்போது நான் கிரீக் ரைட்டர்ஸ்னு சொல்லுவேன். ஓவிட் வராரு அப்படின்னு சொன்னா ஓவிட் வந்து ஒரு கிரீக் ரைட்டர். அவரை பார்த்து தான் வந்து மெட்டமார்ஃபோசிஸ பிரான்ஸ் கஃப்கா வந்து எடுத்து எழுதினாரு அப்படின்னு சொல்லி அவரை கிரீக் ரைட்டர்னு சொல்வேன். இப்ப நான் வெர்ஜில பத்தி பேசுறேன். ஃபியூச்சர் டைம்ல ஏதோ கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் நடத்தும்போது அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஒரு கிளாசிக்கல் ரைட்டர்னு நான் சொல்லுவேன் அவரை வந்து. சோ கிளாசிக்கல் ரைட்டர்னு ஆரம்பிச்சாலே அதுல ஃபர்ஸ்ட் யார் வருவா அப்படின்னு சொன்னா வெர்ஜில் தான் வருவாரு. சரியா? வெர்ஜில் அப்படின்ற நேமை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெர்ஜில் வந்து ஒரு லாத்தின் போயட். ஓகே. அவரோட ஒர்க்ஸ் எப்படி நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல படிக்கலாம் அப்படின்னா ஏஜ் அப்படின்ற ஷார்ட் ஃபார்ம்ல படிக்கலாம். எப்படி நான் ஜெயின் ஆஸ்டனுக்கு நான் எஸ்பி மென் அப்படின்னு சொல்லி கொடுக்குறனோ அதே மாதிரியே லாத்தினோட லாத்தின் பாரு வெர்ஜிலோட 3 ஒர்க்கை நம்ம ஏஜ் அப்படின்னு சொல்லி படிக்க முடியும். ஓகேவா? ஏஜ் அப்படின்ற ஷார்ட் ஃபார்ம் எதுக்கு ஃபுல் ஃபார்மா நிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏனெட், ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜார்ஜிக்ஸ், இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்கலாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ ஏ வந்து ஏனெட், ஜி வந்து ஜார்ஜிக்ஸ், இ வந்து எக்கலாக்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதுதான் நான் ஷார்ட் ஃபார்மா வெர்ஜில் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரணும்? அவர் ஒரு லாத்தின் போய்ட் ஞாபகம் வரணும். ஆஸ் வெல் அஸ் அவர் வந்து ஏஜ் அப்படின்றது ஞாபகம் வரணும் அப்படின்னு தான் சொல்றேன். ஓகேவா? புரிஞ்சுச்சா ஏஜ்னா என்னன்னு குழப்பறேனா? புரிஞ்சுது மேம். ஓகே. ஓகேவா? ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏனெட், ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜார்ஜிக்ஸ், இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜார்ஜிக்ஸ், எக்கலாக்ஸ். அவ்வளவுதான். இவர் என்ன லாங்குவேஜ் எழுதுவாரு? லாட்டின், லாட்டின். இவரோட ரைட்டிங்ஸை பார்த்து தான் வெஸ்டர்ன் லிட்டரேச்சர் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆஸ் வெல் அஸ் இவர் ஒரு கேரக்டரா ஒரு புக்ல அப்பியர் ஆவார். வெர்ஜில் வந்து எதுல அப்பியர் ஆவார் அப்படின்னு சொன்னா டான்டேயோட டிவைன் காமெடி. இதை நம்ம ஆல்ரெடி எங்கேயோ படிச்சிருக்கோம். எங்க படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா? ஹவுஸ் ஆஃப் எஸ். ஹவுஸ் ஆஃப் எதுல?
House of Fame parody. கரெக்ட். ஹவுஸ் ஆஃப் ஃபேம்ல அவர் பாரடி பண்ணி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். டான்டேவோட டிவைன் காமெடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதுதான் வந்து நம்ம டான்டேவோட டிவைன் காமெடி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல யார் வந்து கேரக்டரா அப்பியர் ஆவா அப்படின்னு சொன்னா வெர்ஜில் வந்து கேரக்டரா அப்பியர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, வெர்ஜில் இந்த புக்குக்குள்ள ஒரு கேரக்டரா அப்பியர் ஆவறாரு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டான்டேவோட டிவைன் காமெடியில கண்டென்ட் என்ன இருக்கு அப்படின்றத நான் டான்டே வரும்போது உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இந்த டான்டேவோட டிவைன் காமெடியில டான்டே வந்து ஒரு ரிலீஜியஸ் திங்ஸ் வச்சு எழுதியிருப்பாரு. ஓகேவா? ரிலீஜியஸ் அப்படின்னு சொன்னா பைபிள்ல வந்து ஹெல்ல பத்தி, ஹெவனை பத்தி, பர்கேட்டரி பத்தி எல்லாத்தையும் பத்தி பேசியிருப்பாங்க. அப்போ இந்த ஹெல், ஹெவன், பர்கேட்டரி இது வழியா வந்து ஒரு மனுஷன் கடந்து போறதுக்கு யார் வந்து கைடா இருந்திருப்பா அந்த புக்குக்குள்ள அப்படின்னு சொன்னா டான்டே அப்படின்ற ரைட்டர் அவரே தான் அதுக்குள்ள கைடாவும் அப்பியர் ஆவார். எப்படி நான் வந்து சாசரோட ஒர்க் சொல்லும் போது ஈகிள் வந்து ஒரு கைடா அப்பியர் ஆச்சு அப்படின்னு சொன்னனோ அதே மாதிரி டான்டேவோட டிவைன் காமெடியில வெர்ஜில் வந்து ஒரு கேரக்டர் அப்பியர் ஆவாரு. அப்புறம் டான்டே வந்து ஒரு கைடா ஒர்க் பண்ணுவாரு. எதை கிராஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா ஹெல்லையும் பர்கேட்டரியும் கிராஸ் பண்றதுக்கு ஒரு கைடா அது இருந்திருப்பாரு அப்படின்னு மட்டும் சொல்றேன். இது வந்து ஜஸ்ட் பேசிக் திங்ஸ். இதை பத்தி நம்ம டீடைல்டா ரிமைனிங்ல பார்க்கலாம். கிளியர் தானே? ஓகே, அடுத்தது ஏனெட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேவா? ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏ ஃபார் ஏனெட், ஜி ஃபார் ஜார்ஜிக்ஸ், இ ஃபார் எக்கலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த 3 ஒர்க்கையும் கொடுத்து இதுல அவர் எதை ஃபர்ஸ்ட் எழுதினாரு, எதை செகண்ட் எழுதினாரு, எதை தேர்ட் எழுதினாருன்னு சொல்லி கேட்டா அது தலைகீழ வரும். ஃபர்ஸ்ட் வந்து தலைவர் எக்கலாக்ஸ் தான் எழுதியிருப்பாரு. செகண்ட் வந்து எங்க போச்சு? ஜார்ஜிக்ஸ் எழுதியிருப்பாரு. தேர்ட் தான் தலைவர் எதை எழுதியிருப்பாருன்னா ஏனெட் எழுதியிருப்பாரு. சரியா? நான் மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமே அப்படின்றதுனால நான் ஏஜ்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனா தலைவர் இதுல எதை ஃபர்ஸ்ட் எழுதினாருன்னு கேட்டா நீங்க தலைகீழ எழுதிக்கணும். எக்கலாக்ஸ் ஃபர்ஸ்ட், ஜார்ஜிக் செகண்ட், ஏனெட் தேர்ட். ஐ ஹோப் நான் குழப்பலன்னு நினைக்கிறேன். புரியுதுல? ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஏனெட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு கேட்கேன். பிகாஸ் ஏனெட் வந்து போன வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல நெட் கொஸ்டின் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஏனெட்ல இதுல எதெல்லாம் உண்மையான பாயிண்ட், எது பொய்யான பாயிண்ட்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதனால ஏனெட வந்து இப்ப நம்ம பாத்துருவோம். சோ த ஏனெட் அப்படின்னு சொல்லி அதான் அதோட டைட்டில். இது வந்து வெர்ஜிலோட ஒரு எபிக் போம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது எதை வச்சு மாடல் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஹோமரோட இலியட் அண்ட் ஓடசி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இலியட்ல என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் அப்பியர் ஆவாங்க? அகமன்னன் அண்ட் அகிலஸ். ஓகேவா? அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடந்த பஞ்சாயத்தை பத்தி தான் எதுல பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா இலியட்ல வந்து பேசியிருப்பாங்க. ஓடசில எதை பத்தி பேசியிருப்பாங்க? யுலிசிஸ் இத்தாக்காக்கு ரிட்டர்ன் வராரு. ட்ரோஜன் வார் ஃபால் ஆஃப் ட்ராய். எஸ், ஃபால் ஆஃப் ட்ராய். ஓகே, அத பத்தி தான் வந்து ஓடசில ஃபால் ஆஃப் பேசியிருப்பாங்க. ட்ராய். ஆமா. அதான். ஓகேவா? அப்ப எதை மாடல் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஹோமரோட இலியட் அண்ட் ஓடசி மாடல் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல டோட்டலா எத்தனை புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா 12 புக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 6 புக்ஸ் வந்து எதை ஸ்பெசிபிக்கா எதனால வந்து இது வந்து ஹோமரோட இலியட் அண்ட் ஓடசியை வந்து மாடல் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா 12 புக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 6 புக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி வந்து ஓடசி வந்து வாண்டரிங்ல ஐ மீன் சுத்தி முடிச்சுட்டு திருப்பி அவரோட நாட்டுக்கு திருப்பி போனாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் அவர் வந்து எழுதியிருக்காரு ஏனெட்ல அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இந்த புக்கையும் அந்த புக்கையும் நான் கம்பேர் பண்றேன் அப்படின்ற லைனுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? எதனால இந்த ஒர்க்கையும் ஹோமரோட இலியட் அண்ட் ஓடசியும் நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்ற பாயிண்ட் தான் வந்து அந்த செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல ஏனெட்ல எதை பத்தின ஸ்டோரியை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா ஏனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிங் இருந்தார். அவர் வந்து ஒரு ட்ரோஜன் ஹீரோ. ஓகேவா? அவர் வந்து ட்ரோஜன் வார்ல தான் அவரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு. அந்த இடத்துல நடந்த ப்ராப்ளம் பத்தி தான் வந்து எதுல பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஏனெட்ல வந்து பேசியிருப்பாங்க. அந்த வாரை முடிச்சிட்டு அவரோட புது ஹோமுக்கு எப்படி அவர் ரிட்டர்ன் ஆகுறாரு அப்படின்றத ஜேர்னியை பத்தி அதுல பேசியிருப்பாங்க. ஓகேவா? இஸ் ஜேர்னி டு இட்டாலி அப்படின்ற ஜேர்னியை பத்தி பேசியிருப்பாங்க. எந்த வாரம் முடிச்சுட்டு வராரு அப்படின்னு சொன்னா ட்ரோஜன் வார தான். ட்ரோஜன் வாரம் முடிச்சுட்டு ட்ரோஜன் ஹீரோ. யாரு ஹீரோ அப்படின்னா ஏனஸ் அப்படின்றவர் தான் இதோட ஹீரோ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த போம என்ன மீட்டர்ல வந்து கம்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா டாக்டாலிக் ஹெக்ஸா மீட்டர் அப்படின்ட்டு. நம்ம அந்த இடத்துல நம்ம நிறைய மீட்டர் படிச்சோம். ஆக்டோசிலபிக்கு வேற என்ன படிச்சோம்? டெக்காசிலபிக். இன்னொன்னு எது சாசர் கண்டுபிடிச்சது? Rhyme Royal. ரைம் ராயல் பேர் என்னதுடா? 7 lines Sausarian. கரெக்ட். 7 lines Sausarian stanza அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஏனட எதுல வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா டாக்டைலிக் ஹெக்ஸாமீட்டர்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல ப்ரோட்டாகனிஸ்ட் யாரு? ஏனஸ். இந்த ஸ்டோரி அபவுட்னு கொடுத்திருக்கேன்ல ஏனஸ் தான் வந்து அவர் வந்து ஒரு ட்ரோஜன் ஹீரோ. ஃபால் ஆஃப் ட்ராய் அதை முடிச்சுட்டு அவர் ரிட்டர்ன் வந்து எங்க வந்துட்டு இருக்காரு? இட்டாலிக்கு வந்துட்டு இருக்காரு. தென் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து லெஜெண்டரி ஃபவுண்டர் ஆஃப் ரோம். இந்த கதைக்குள்ள எதை பத்தி பேசிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர் அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் தான் ரோம் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனை கண்டுபிடிச்ச மாதிரி யார் எழுதியிருக்கா? Guys, mic on.
வெர்ஜில் எழுதியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஏனட்ல ரோம பத்தி பேசுறாங்கன்னே நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது பேசிக். அப்ப உங்களுக்கு இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏனஸ் அப்படின்ற புரோட்டகனஸ் இதுல டோட்டலா எத்தனை புக் இருக்கு அப்படின்னா 12 புக் இருக்கு அப்படின்றது தெரியணும். தென் ஹி இஸ் அ லெஜெண்டரி ஃபவுண்டர் ஆஃப் ரோம் அப்படின்னு சொல்லி யார் கொடுத்திருக்கா அப்படின்னு சொன்னா வெர்ஜில் வந்து இதுல கொடுத்திருக்காரு. ஓகேவா? இதுல தீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேட், டியூட்டி, லீடர்ஷிப் அண்ட் ஃபவுண்டிங் ஆஃப் கிரேட் நேஷன். இந்த கிரேட் நேஷன் அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னா ரோமை இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? இதுதான் புக்கோட கண்டென்ட். புக்கோட மொத்த ஜிஸ்ட் வந்து இவ்வளவுதான். இதை டோட்டலா 12 புக்ஸா பிரிக்கிறாங்கன்னு சொன்னேன். சோ ஃபர்ஸ்ட் புக்ல இருந்து 6th புக் வரைக்கும் எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா ஏனஸ் வந்து ட்ராய் அதை முடிச்சுட்டு அவரோட இட்டாலிக் ரிட்டர்ன் வந்து அவர் ரோம் கண்டுபிடிக்கிறத வச்சு பேசுறாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 6 புக்ஸ்ல பேசுறாங்க. இது நடுவுல ஒரே ஒரு விமன் கேரக்டர் மட்டும் வருது. அது யாருன்னா குயின் டிடோ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். குயின் டிடோ யாரு அப்படின்னு சொன்னா அவரோட லவர். யாரோட லவர்? ஏனஸோட லவர். ஓகேவா? ஏனஸோட லவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா குயின் டிடோ. இப்ப ஏனஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நம்ம உயிருக்கு உயிரா நேசிக்கிற அந்த பொண்ணை பார்க்கவா, இல்லனா நம்மளோட டியூட்டியை பார்க்கவா, நம்ம லீடர்ஷிப்பை பார்க்கவா, நம்ம டியூட்டியை பார்க்கவா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாதிரி இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம ஒரு மாதிரி தத்தளிச்சிட்டு இருக்க ஃபீலிங்ஸ் தான் என்னது அப்படின்னு சொன்னா 1 to 6. பிகாஸ் லவ் பார்த்தா வார பார்க்க முடியாது, வார பார்த்தா லவ் பார்க்க முடியாது. அப்ப அந்த ரெண்டுக்கும் நடுவுல தத்தளிச்சிட்டு இருக்கதா என்ன புக் அப்படின்னு சொன்னா புக் 1 to 6 அவர் அந்த கண்டென்ட் பத்தி தான் பேசுறாரு. ஓகேவா? வெர்ஜில் வந்து அடுத்தது நெக்ஸ்ட் புக் 7 to 12. 7 to 12 எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இட்டாலியில நடந்த வாரை பத்தி பேசுறாங்க. அப்ப வார் யாருக்குள்ள நடக்குது அப்படின்னு சொன்னா ஏனஸ் கூடயும் இவங்க 2 பேர் கூடயும் நடக்குது. அது யாருன்னா கிங் லத்தினஸ் கூடயும் வாரியர் டர்னஸ் கூடயும் நடக்குது. இவங்களுக்குள்ள நடக்கிற வாரை பத்தி தான் எதுல இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னா புக் 7ல இருந்து 12 வரைக்கும் பேசுறாங்க. இவ்வளவு தாண்டா கண்டென்ட். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுங்க. முடிஞ்சிச்சு. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிருங்க. இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ப்ரீவியஸா நெட் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கொஸ்டின் அவன் எப்படி கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? செகண்ட் ஜார்ஜிக்ஸ். ஜார்ஜிக்ஸ்ல டோட்டலா எத்தனை புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா 4 புக்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 4 புக்ஸை யாருக்கு டெடிகேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா மேசினஸ் அப்படின்னு ஒரு ரைட்டருக்கு வந்து டெடிகேட் பண்ணிருப்பாங்க. அவர் யார் அப்படின்னு சொன்னா பேட்டர்ன் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவர் யாரு, இவருக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. வெர்ஜில் யாருக்கு டெடிகேட் பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த பர்சனுக்கு டெடிகேட் பண்ணிருக்காரு அப்படின்றத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த ஜார்ஜிக்ஸ்ல வர்ற கேரக்டர் யாரு அப்படின்னு சொன்னா பார்த்தா வெர்ஜில் ஹிம்செல்ஃப். அவரே வந்து இதுக்குள்ள ஒரு கேரக்டரா வருவாரு. ஆஸ் வெல் அஸ் அவரு ஆத்தரும் கூட. எதோட ஆத்தர் வெர்ஜில் வந்து? ஜார்ஜிக்ஸோட ஆத்தரும் அவர்தான். அவர்தான் இந்த ஒர்க் எழுதிட்டே இருக்காரு. பட் அவரே என்ன பண்றாரு, அதுக்குள்ள ஒரு கேரக்டராவும் அப்பியர் ஆகுறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவரே இதுக்குள்ள ஒரு கேரக்டர் அப்பியர் ஆகுறது. அவர்தான் கதையை நரேட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அதை லிசன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அவர்தான் இதுக்குள்ள நரேட்டர் ஆஸ் வெல் அஸ் டீச்சரும் பாக்குறோம். இதுக்குள்ள வர்ற இந்த ஜார்ஜிக்ஸ்குள்ள வர்ற இன்னொரு கேரக்டர் யாரு அப்படின்னா ஆக்டேவியன். ஆக்டேவியன் நம்ம இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேக்ரவுண்ட்ல பார்த்தோம். ஆக்டேவியன் பார்த்தோம். ஆக்டேவியன் ஆந்தனி கூட சண்டை நடந்துச்சுன்னு சொல்லி இப்பதான் நம்ம பார்த்தோம். மேல ரோம்ல நடந்த சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் அ ரோமன் லீடர். ஓகேவா? அவரை த்ரூ அவுட் த போம் வந்து இவர் செலிப்ரேட் பண்ணிருப்பாரு வெர்ஜில் வந்து ஜார்ஜிக்ஸ்குள்ள. ஏன் செலிப்ரேட் பண்ணிருக்காரு அப்படி அந்த புக்குள்ள இவர் என்னதான் பத்தி பேசிருக்காரு அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா அக்ரிகல்ச்சர் பத்தி பேசிருப்பாரு. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் எப்படி வளருது, என்ன பண்றோம், அதோட லைஃப் ஸ்டாக், ஹஸ்பண்ட்ரி, அது பத்தி எல்லாத்தையுமே அவர் பேசிருப்பாரு. ஒரு நேச்சுரல் வேர்ல்ட பத்தி இதுக்குள்ள பேசிருப்பாரு. இது ஒரு முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னு சொன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் லைஃப் பத்தி இதுக்குள்ள அவர் பேசிருப்பாரு. அப்போ இதெல்லாம் ப்ராப்பரா நடத்திட்டு இருக்க யாரு அப்படின்னு சொன்னா அந்த டைம் பீரியட்ல ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஆக்டேவியனை வந்து பிரைஸ் பண்ணி இந்த இடத்துக்குள்ள பேசிருக்காரு. அதனால இதுக்குள்ள வேற எந்த கேரக்டர்ஸும் வரல. நம்ம ஏனிட்ல பாக்கும்போது கூட நம்ம ஹீரோ வந்து ஏனஸ் வந்தாரு, அவரோட ஆள் டிடோ வந்தாங்க. அப்புறம் அவங்களோட எதிரி வந்து கிங் லாத்தினஸும் வாரியர் டர்னஸும் வந்தாங்க. இவ்வளவு பேர் உள்ள வந்தாங்க. அவர் ரோம கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தோம். என்ன எக்ஸாமீட்டர்ல எழுதினாரு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? இதுல பெருசா ஒண்ணுமே கிடையாது. 4 புக்கு யாருக்கு டெடிகேட் பண்ணாங்க, வெர்ஜில் ஒரு கேரக்டரா வராரு. அவர் யாரை செலிப்ரேட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ம ரோமன் லீடர் ஆக்டேவியன். பிகாஸ் ரோம் பீரியட பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்பதான் நான் ரோம் பேக்ரவுண்ட்ல சொன்னேன். கடைசியா உயிரோடு இருந்தது யாரு அப்படின்னு சொன்னா அகஸ்டஸ் சீசர், ஆக்டேவியன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவருக்கு அந்த பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன் நானு. சோ அவரை செலிப்ரேட் பண்ணி இந்த போம்குள்ள பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இட் இஸ் அ டைடாடிக் போம். டைடாடிக் போம் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த மாரலா ரீடருக்கு ப்ரீச் பண்றதா நம்ம வந்து டைடாடிக் போம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ரூரல் லைஃப், நேச்சுரல் வேர்ல்ட பத்தி இதுல பேசியிருப்பாங்க. இதுதான் இந்த ஜார்ஜிக்ஸோட கண்டென்ட் அப்படின்னு சொல்லி. ஜார்ஜிக்ஸ்ல இதுவரை கொஸ்டின் வந்தது கிடையாது. ஏனெட்ல கேட்டுட்டான் அப்படின்ற பயத்தினால நான் ஜார்ஜிக்ஸை டீடைலா எடுத்தேன். கிளியர் தானே இது? எஸ். இதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஜார்ஜிக்ஸ ஒரு நம்மளோட கண்டெம்பரரி ரைட்டர் அடிசன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. அடிசன் கூட ஒட்டி பிறந்த மாதிரி ஒரு பேர் வந்துட்டே இருக்கும். அது என்ன பேரு? அடிசன் அண்ட் ஸ்டீல். ஓகேவா? இது ஸ்டீல் வரமாட்டாரு. ஜார்ஜிக்ஸை யார் டிரான்ஸ்லேட் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டா யூ ஷுட் நோ அது யாரு அப்படின்னு சொன்னா அடிசன் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது எக்கலாக்ஸ். எக்கலாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் தலைவர் எழுதினாரு. எக்கலாக்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா புக்காலிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இது மாதிரி நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் புக்காலிக்ஸ். இதுல டோட்டலா எத்தனை போம் இருக்கு அப்படின்னா 10 பாஸ்டல் போம்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்ததுல எத்தனை புக் இருக்கு? 12. அத எத்தனை பார்ட்டா பிரிச்சிருக்காரு? ஃபர்ஸ்ட் 6 அடுத்த 6 ன்னு பேசிருக்காரு. ஃபர்ஸ்ட் 6ல எதை பத்தி பேசினாரு? About finding Dido, love.
அவங்களோட லவ்வ பத்தி பேசியிருப்பாரு. ஏனஸ் வந்து ரோம கண்டுபிடிச்சாரு, வச்சாரு. கைஸ் மைக்கும் ஆஃப் பண்ணுங்க கைஸ். ஏதோ ஒரு குட்டி குழந்தை வாய்ஸ் வந்து எனக்கு கேக்குது ப்ளீஸ். தேங்க் யூ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 6 புக்ல வந்து அத பத்தி பேசியிருப்பாரு. செகண்ட் புக்ல அவரோட எதிரிகள் யாரு, என்ன சண்டை போட்டாரு, அத பத்தி அவங்க பேசியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஜார்ஜிக்ஸ்ல டோட்டலா எத்தன புக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்? 4 books. 4 புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல எத பத்தி பேசினாங்க? Agriculture. யார் நரேட்டர் அதுல? Virgil. வர்ஜில் தான் நரேட்டர். யார் அத டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பா? Edison. ஓகேவா? அவ்வளவுதான். சரியா? இப்போ எக்கலாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது புக்காலிக்ஸ் 10 பாஸ்டல் போம்ஸ் வந்து இருக்கு. நான் முதலே சொன்னேன் அவர் ஒரு லாத்தின் போயிட்டு அப்ப அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே லாத்தின்ல தான் இருக்கும். அதனால தான் ரிட்டன் இன் லாத்தின் அப்படின்னு பார்க்கிறோம். இது என்ன மீட்டர்ஸ்ல எழுதிருப்பாங்க அப்படின்னா டாக்டைலிக் ஹெக்ஸாமீட்டர்ல இத எழுதிருப்பாங்க. ஓகேவா? இந்த போம்ஸ் எல்லாமே யார பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எழுதிருப்பாங்க அப்படின்னு சொன்னா தியோக்ரிட்டஸ் அப்படின்னு ஒரு கிரீக் போயட்ட பார்த்து தான். கிரீக் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது இந்த தியோக்ரிட்டஸ் அப்படின்ற நேம் நான் உங்களுக்கு காமிக்கல. இவர் எதுல வருவாரு அப்படின்னு சொன்னா பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் பார்க்கும்போது இவர் ஒரு கேரக்டரா அப்பியர் ஆவாரு. அதுல நீங்க பாப்பீங்க தியோக்ரிட்டஸ் அப்படின்ற நேம். ஓகேவா? கிரீக் போயட் தியோக்ரிட்டஸ பார்த்து இன்ஸ்பயர் ஆகுதா எக்கலாக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. ஓகே. இது ஏன் பாஸ்டல் போம் வெறும் போம்னு சொல்லாம ஏன் பாஸ்டல் போம் அப்படின்னு சொல்றாங்கன்னா பாஸ்டலோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா சம்திங் ரிலேட்டட் டு நேச்சர். நேச்சரை பத்தி, மவுண்டன்ஸை பத்தி, ஃபிளார்ஸை பத்தி, அங்க இருக்க சரௌண்டிங்ஸை பத்தி ஒருத்தர் வந்து புகழ்ந்து இல்லைன்னா மெய் மறந்து அதை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம பாஸ்டல்னு சொல்லுவோம். இங்க மட்டும் இந்த வேர்டை பார்க்க மாட்டீங்க. கண்டெம்பரரி ரைட்டர்ஸும் நிறைய பேர் பாஸ்டல் போம் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு 5 போம் கொடுத்து இதுல எது பாஸ்டல் போம்னு கேட்டா உங்களுக்கு பிரிச்சு எழுத தெரியணும். இதுல எது பாஸ்டல் போம்னு சொல்லிட்டு அதனாலதான் அழுத்தி சொல்றேன் எக்கலாக்ஸ் வந்து பாஸ்டல் போம். பாஸ்டல்னா நத்திங் பட் நேச்சரை பத்தி பேசுறது. எல்லாமே நேச்சரை பத்தி தான் பேசும் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்களோட போம்ஸ் வந்து ரொம்ப மேஜரா எதை பத்தி பேசும் அப்படின்னு சொன்னா ரொம்ப நேச்சரை பத்தி பேசும். மவுண்டன்ஸ் பத்தி, அங்க இருக்க சரௌண்டிங்ஸ் பத்தி இவங்க வந்து பேசும். அதனாலதான் இது வந்து நம்ம பாஸ்டல் போம் அப்படின்னு சொல்றோம். ஆத்தர் எழுதும் போது இது ஒரு பாஸ்டல் போம்ன்ற அனௌன்ஸ்மெண்ட்ல தான் அதை பப்ளிஷே பண்ணுவார். ஓகேவா? இத யார பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருக்காங்க அப்படின்னா தியோக்ரிட்டஸ் அப்படின்ற கிரீக் போய்ட்ட பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருக்காங்க. இது ரூரல் வேர்ல்ட பத்தி பேசுறாங்க. ரூரல் வேர்ல்ட் எதனால பாப்புலேட் ஆயிருக்கு அப்படின்னா ஷெப்பர்ட்ஸ்னாலயும் நிம்ஸ்னாலயும். நிம்ஸ்னா என்னன்னு தெரியுமா? சரி ஓகே. Small Paris. என்னதுடா? Small Paris. News. ஃபாரிஸ் கிடையாது. கடல் கன்னிங்க. Sea god. அதே கடல் கன்னிங்க. தமிழ்ல சொல்லணும்னா கடல் கன்னிங்க தான் நம்ம நிம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நிம்ஸ பத்தின ரெஃபரன்ஸ் எதுல வரும்னா ஸ்பென்சர், சிட்னி இவங்க எல்லாருமே இந்த நிம்ஸ பத்தி எழுதியிருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த ரூரல் வேர்ல்ட் வந்து எப்படி பாப்புலேட் ஆகி இருக்கு அப்படின்னா ஷெப்பர்ட்ஸ்னாலயும் நிம்ஸ்னாலயும் பாப்புலேட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆஸ் வெல் சில தீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லவ், நேச்சர் ஆஸ் வெல் பொலிட்டிக்கல் ஈவென்ட் பத்தி இதுல பேசியிருக்காரு. பொலிட்டிக்கல் ஈவென்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பொலிட்டிக்கல் ஈவென்ட் பத்தி பேசுறீங்க, என்ன பஞ்சாயத்தை பத்தி பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஸ் வெல் இதேதான். அகஸ்டஸ் சீசர் எப்படி பழைய கிங் எல்லாம் போட்டு தள்ளிட்டு எப்படி அவர் மேல வந்தாரு, அவரோட ரைஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எந்த ரைட்டரா இருந்தாலும் சரி அந்த டைம் பீரியட்ல எந்த கிங் ரூலிங்ல இருக்காங்களோ அவங்கள செலிப்ரேட் பண்ணி அவங்கள புகழ்ந்து தான் புக் எழுதுவாங்க. பிகாஸ் அப்பதான் உங்களுக்கு மணி கிடைக்கும். ஆஸ் வெல் அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்றதுக்கோ படிக்கிறதுக்கோ இந்த டைம் பீரியட்ல பப்ளிஷிங் கிடையாது. பட் ஸ்டில் படிக்கிறதுக்கோ இல்ல எழுதுறதுக்கு அலோவே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லைன்னா உடனே போய் கலூன்ஸ்ல கூட்டிட்டு போயிடும். கலூன்ஸ் அப்படின்னா கூட்டிட்டு போய் தலையை வெட்டி விட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு இழுத்துட்டு போயிடும். அதனால எல்லாருமே அந்த டைம் பீரியட்ல இருந்த கிங்க புகழ்ந்து அப்படிதான் எழுதியே வச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்ப வர்ஜில் கிளியர் தானே 3 வரைக்கும். Yes, ma'am. அடுத்து நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா ஹொரைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம யார பார்த்தோம்? Virgil. வர்ஜிலோட ஷார்ட் ஃபார்ம் என்ன? Age. A stands for Aeneid. G stands for Georgic. Eclogues. சரியா? எக்லாக்ஸ். அடுத்தது பார்க்க போறது ஹொரைஸ். ஹொரைஸ் வந்து ரோமன் பொயட்ரியில தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் ஒரு ரோமன் பொயட் தான். இவரை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆஃப் பொயட்ரி என்ன அப்படின்னு சொன்னா டெலூஸ் எட் யுட்லெல்னு ஒன்று சொல்லுவார். இது வந்து ஒரு லாத்தின் வேர்டு. ஓகேவா? எனக்கு ப்ரொனவுன்ஸ் ப்ராப்பரா பண்ண தெரியல. இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்வீட்னஸ் அண்ட் யூஸ்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் பொயட்ரியில ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடக்கும். சரியா? பொயட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது பிளேட்டோக்கு முன்னாடியே பொயட்ரி வந்து ஆரம்பிச்சிருச்சு. பிளேட்டோவும் சரி அரிஸ்டாட்டலும் சரி பொயட்ரி வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். அந்த வீடியோ பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன். பிளேட்டோட கருத்து என்ன, அரிஸ்டாட்டலோட கருத்து என்ன, ரெண்டு பேரோட கருத்து கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து போனாலும் சர்டன் ஒரு பாயிண்ட்ல வந்து ரெண்டு பேரும் டோட்டலா டிஃபர் ஆவாங்க. ஓகேவா? பிளேட்டோவும் சரி அரிஸ்டாட்டலும் சரி. அந்த பொயட்ரியோட பஞ்சாயத்து கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் கூடயுமே இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, பொயட்ரி வந்து வெறுமனையா பிளஷர் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சில ஆத்தர்ஸோட ஐடியாலஜிஸ் இருந்துச்சு. சில ஆத்தர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா பொயட்ரி வெறுமனையா எதுக்கு பிளஷர் மட்டும் கொடுக்கணும், ஒரு பர்சன் அதை ரீட் பண்றான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு நல்ல கருத்து அது கொடுக்கணும், ஒரு மாரலை சொல்லிக் கொடுக்கணும், ஒரு எத்திக்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், ஒரு பிரின்சிபல் என்னன்றதை சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு பொயட்ரியோட வேலை. சும்மா எழுதுறதுக்கு பொயட்ரி எதுக்கு நீங்க எழுதுறீங்க,
நீங்க ரைட்டிங் வந்து வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றது ஒரு கூட்டம். ஓகேவா? அதனாலதான் பிளேட்டோ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, "போயட் மஸ்ட் பி பேனிஷ்ட் ஃப்ரம் ரிப்பப்ளிக்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ ரிப்பப்ளிக் இஸ் ஐடில் வேர்ல்ட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகே. அந்த ஐடில் வேர்ல்ட்ல இருந்து யார பேனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, பொயட்ரி வந்து பேனிஷ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. ஏன்? பொயட்ரி வந்து வெறுமனே சூடோ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் குடுக்குது. ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் குடுக்குது. பின்ன ஏன்டா நீங்க பொயட்ரி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி பிளேட்டோ வந்து கேட்டிருப்பாரு. இந்த பொயட்ரி ஏஜ் மாற மாற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட்ஸ வந்து குடுத்துச்சு. ஒருத்தர் வந்து மாரல் குடுக்கணும்னாங்க. இன்னொருத்தவங்க குடுக்க வேணாம். பிளஷர் மட்டும் குடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் இந்த ஸ்வீட்னஸ் அண்ட் யூஸ்ஃபுல்னஸ்ன்னு குடுத்திருக்கேன் தெரியுமா? இந்த டெர்ம்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள்ல கேட்பாங்க. ஸ்டேட்மென்ட்டா குடுத்து ஹொரைஸ் வந்து ஸ்வீட்னஸ் அண்ட் யூஸ்ஃபுல்னு சொன்னாரா? இல்லன்னா ஹொரைஸ் வந்து மாரல் எத்திக்ஸ டீச் பண்ணணும்னு சொன்னாரான்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியணும் ஹொரைஸ் வந்து ஃபங்ஷன் ஆஃப் பொயட்ரில என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபங்ஷன் ஆஃப் பொயட்ரி பஞ்சாயத்துல யாரெல்லாம் உள்ள வருவா அப்படின்னா, பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், ஹொரைஸ். இப்போதைக்கு இந்த 3 பேரும் கன்ஃபார்மா உள்ள வருவாங்க. உள்ள போக 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 யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றத நான் வரிசையா சொல்றேன். புரிஞ்சுச்சா பேக்கிரவுண்டு? Yes, ma'am. ஏன் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு புரியுதா பொயட்ரிய வச்சு? Yes, ma'am. ஆ. ஏன்னா அந்த ரியலிஸ்டிக் இல்ல ஓகே. அதனால. ரிமைனிங் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சாடா? Yes, ma'am. Yes, கொஞ்சம் ma'am. புரிஞ்சுச்சுன்னு உடனே புரிஞ்சுச்சுக்கா. சொல்லுங்கடா ப்ளீஸ். 24 பேரோ, 22 பேரோ உள்ள இருக்கீங்க. புரிஞ்சுச்சுன்னு சொன்னா நான் ஜாலியா அடுத்த டாபிக் போயிருவேன். சரியா? சோ ஹொரைஸ் வந்து ஃபங்ஷன் புரியுது. ஆஃப் ஃபங்ஷன் ஆஃப் பொயட்ரி பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஸ்வீட்னஸும் யூஸ்ஃபுல்னஸ் அப்படின்னு சொன்னாரு. அந்த டெர்ம நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் அது அப்படி சொன்னாருன்னா, அது அவரோட தாட். அத நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாருன்னா என்னால ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்க முடியாது. யூ ஹேவ் டூ மெமரைஸ் இட். ஓகேவா? ஹொரைஸ் அப்படின்னாலே எபிஸ்டில்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே. எப்படி நம்ம ஓட்ஸ் அப்படின்னாலே நம்ம பிண்டாருன்னு சொல்றோம். அப்புறம் சாசர் வந்து சாசேரியன் ஸ்டான்ஸா, 7 லைன் ஸ்டான்ஸா ஒண்ணு கண்டுபிடிச்சாருன்னு ஒருத்தரும் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க இனிமே. அதே மாதிரி தான் இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஹொரைஸ் அப்படின்னு சொன்னாலே எபிஸ்டில்ஸ், லெட்டர்ஸ்ன்னு அர்த்தம். எபிஸ்டில்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. லெட்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இந்த எபிஸ்டில்ஸ் அப்படின்றது தான் அந்த ஒர்க்கோட டைட்டிலே. ஓகே. அது வந்து டோட்டலா எத்தனை புக்ஸா பப்ளிஷ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா 2 புக்ஸா அது வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் புக்ல 20 எபிஸ்டில்ஸ் இருக்கும். செகண்ட் புக்ல 3 எபிஸ்டில்ஸ் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நெட்ல கேட்டது கிடையாது. ஓகேவா? இதுல கன்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே சட்டையர் பத்தியும் பேசும். மோர் மெச்சூராவும் அவரோட ரிஃப்ளெக்டிவ் டோன். அவர் என்ன நினைக்கிறாரு? அவர பத்தி இல்ல அவரோட பிலாசபி, அவரோட மாரல், அவரோட எத்திக்ஸ், அவரோட வியூ என்ன லைஃப பொறுத்தவரை, அவரோட ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸோடையும், பேட்ரன்ஸோடையும் இத பத்தி தான் எது பேசும் அப்படின்னு சொன்னா, இந்த எபிஸ்டில்ஸ் எல்லாமே பேசும். இதுல பர்ட்டிகுலரா இத தான் பேசினாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கவே வேணாம். எபிஸ்டில்ஸ் அப்படின்னாலே லெட்டர்ன்னு அர்த்தம். லெட்டர்னால யாரு அப்படின்னா ஹொரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு படிக்கும்போது ஹோமரும், ஹொரேஸும் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? ஹோமர வந்து நம்ம புக்கோட ஸ்டார்ட்டிங்ல பார்த்தோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இலியட் அண்ட் ஒடசி அப்படின்னாலே ஹோமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஹொரேஸ் அப்படின்னாலே எபிஸ்டில்ஸ் லெட்டர். ஏன் இத எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, ஹொரேஸ்ல வந்து ரேஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. ஓகேவா? ரேஸ் அப்படின்னா வேகமா போறது அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் ஒரு விஷயத்த ஒரு பெர்சன் கிட்ட போய் சொல்றத விட லெட்டர் தான் என்னை விட வேகமா ரீச் ஆகும். ஓகேவா? இப்ப நான் ஃபாரின்க்கு ஏதோ ஒண்ணு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, லெட்டர போஸ்ட் பண்ணா என்ன விட வேகமா அது வந்து அப்ராடுக்கு போயிரும். அப்போ ரேஸ்ல எது ரொம்ப வேகமா போகும்னா, லெட்டர் தான் ரொம்ப வேகமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி படிச்சுக்கிட்டேன். ஒருவேளை உங்களுக்கும் என்ன மாரி குழப்புச்சு அப்படின்னு சொன்னா, ஹொரேஸையும் ஹோமரையும் பிரிச்சு படிச்சுக்கோங்க. அப்பதான் குழப்ப மாட்டாங்க. ஓகேவா? ஹொரேஸ் யாரு? ஹோமர் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு. ஹொரேஸ் வந்து ரோமன் கீழ படிக்கிறோம். ஹோமர வந்து நம்ம இதுக்கு கிரீக்கோ ரோமன் கீழயே படிச்சிருப்போம். சரியா? சோ எபிஸ்டில்ஸ் அப்படின்னா லெட்டர். ஃபர்ஸ்ட் புக்ல 20 எபிஸ்டில்ஸ், செகண்ட் புக்ல வந்து 3 எபிஸ்டில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல கண்டென்ட் ஒண்ணும் பெருசா சொல்லிக்கிறது கிடையாது. ஜஸ்ட் கிவ் அ ரீட் அவ்வளவுதான். அடுத்தது ஆர்ஸ் பொயட்டிகா அப்படின்னு சொல்லி அவரோட அடுத்த வொர்க். சோ ஃபர்ஸ்ட் வொர்க் நம்ம என்ன சொல்லிக் குடுத்தேன் ஹொரேஸ்க்கு? Epistles. எபிஸ்டில்ஸ்னு சொல்லிக் கொடுத்தேன். செகண்ட் வொர்க் என்னதுன்னா ஆர்ஸ் பொயட்டிகா. ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகேவா? லெட்டர்னா அவரோட ஃபர்ஸ்ட் வொர்க் எபிஸ்டில்ஸ்னு சொல்லிக் கொடுத்தேன். லெட்டர் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? நம்மளோட பிலோவ்ட் ஒன்ஸ்க்கு தேனே, மானே, பொன்மானே இதெல்லாம் போட்டு தான் வந்து அந்த காலத்துல லெட்டர் எழுதுவோம். இப்ப நம்ம லெட்டர் யூஸ் பண்றது கிடையாது. வாட்ஸ்அப் அதெல்லாம் யூஸ் பண்றோம். பட் அந்த காலத்துல லெட்டர்னாலே ஆரம்பிக்கும் போதே ரொம்ப கருத்தா, ரொம்ப அழகா தேனே, மானே எல்லாம் போட்டு ஆரம்பிப்பாங்க. அப்படித்தானே? அப்போ பொயட்டிக்கா எழுதுவோம். அப்போ ஹொரேஸோட அடுத்த வொர்க் என்னது அப்படின்னா ஆர்ஸ் பொயட்டிகா. மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லெட்டர். லெட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா பொயட்டிக்கா இருக்கும். அதனால ஆர்ஸ் பொயட்டிகா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஆர்ஸ் பொயட்டிகா அப்படின்றது ஒரு லாத்தின் டைட்டில். இங்கிலீஷ்ல பார்க்கும்போது எபிஸ்டில் ஆஃப் பிஸ்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து. ஓகேவா? இதுதான் வந்து அதோட ஒரிஜினல் டைட்டில். ஆர்ஸ் பொயட்டிகா அப்படின்றத மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளியர் தானே ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு? Yes, ma'am. ஓகே. சோ ஆர்ஸ் பொயட்டிகா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதுல ஆர்ட் ஆஃப் பொயட்ரிய பத்தி அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இப்ப பொயட்ரி நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கும் அந்த வொர்க்குக்கும் அந்த ரைட்டிங்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? அது எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி இதுல அவர் பேசியிருப்பாரு. ஆஸ் வெல் அஸ் பர்ப்பஸ் ஆஃப் பொயட்ரி. பொயட்ரி நம்ம ஏன் எழுதுறோம்? அதோட ஃபார்ம் எப்படி இருக்கணும்? பொயட்டோட ரோல் என்ன? அப்படின்றத பத்தி இதுல பேசியிருப்பாரு. சோ இது முழுக்க முழுக்க ஆர்ஸ் பொயட்டிகா எத பத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா, பொயட்ரிய பத்தி மட்டுமே தலைவர் வந்து பேசியிருக்காரு. அதுதான் ஆர்ஸ் பொயட்டிகா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பாயிண்ட் நம்ம புக்ல இருக்காது. நான் அகைன் ஆட்
ஆட் பண்ணேன், எழுதிக்கோங்க. ஓகேவா? ஆர்ச்பால்ட் மேக்லீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டர். ஓகே, இவர் வந்து ஒரு போம் எழுதியிருப்பார். அவரோட டைட்டில் என்னது அப்படின்னா ஆர்ஸ் பொய்டிகா தான். அது வந்து 1972ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுலயும் எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் பொய்ட்ரி பத்தி தான் பேசியிருப்பாங்க. பட் இது வந்து மாடர்ன் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசியிருப்பாங்க. இது வந்து பழங்காலத்து புக். பிகாஸ் இப்பதான் நம்ம பிகின் பண்ணிருக்கோம். இவர் பழங்காலத்து ஆள்னு உங்களுக்கே தெரியும். ஆனா இதையே டைட்டிலா வச்சு மாடர்ன் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ஆர்ச்பால்ட் மேக்லீஷ் அப்படின்ற ரைட்டர் என்ன பண்ணிருப்பாரு, ஆர்ஸ் பொய்டிகா அப்படின்னு ஒரு புக் எழுதிருக்காரு. எந்த வருஷம் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 1972ல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறோம். கிளியர்? Yes, ma'am. சோ ஹொரேஸ் அப்படின்னாலே 2 ஒர்க் தான். வாட் ஆர் தி 2 ஒர்க்ஸ்? ஒன்னு வந்து லெட்டர். லெட்டர் எப்படி இருக்கணும்? Poetic இருக்கு. ஆஸ் Ars பொய்டிகா Poetica. அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? தென் அவரோட ஒரு டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னா பர்பிள் பேச்சஸ். அவருக்கு இப்படி ஒரு டேர்ம் இருக்குன்னே தெரியாது. எக்ஸாம்ல கேட்டப்போ தான் தெரியும். பர்பிள் பேச்சஸ்னு சொல்லி இவருக்கு ஒரு டேர்ம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பர்பிள் பேச்சஸ்னா என்ன? இப்ப இது யாரோட டேர்ம்? யாரோட டேர்ம் பர்பிள் பேச்சஸ்? Horace. Horace. ஹொரேஸ். Horace. ஓகேவா? நீங்க தெளிவா இருக்கீங்களா, தூங்காம இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் கொஸ்டினே திருப்பி திருப்பி தலைகீழ கேட்டுட்டு இருக்கேன். சரியா? ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் இன்டராக்டிவா செஷன் வந்து போகும். சரியா? பர்பிள் பேச்சஸ் அப்படின்னு பாக்குறோம். அது வந்து யாரோடதுன்னா ஹொரேஸோடது அப்படின்னு பாக்குறோம். சோ பர்பிள் பேச்சஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு சொன்னா மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் லைன் இன் எ போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு புக் கடைக்கு போறேன். அந்த செல்ஃப் ஃபுல்லா புக்கா இருக்கும். எனக்கு எதை பார்த்து வாங்கனே தெரியாது. நான் என் ஃப்ரெண்ட் கிட்டயும் கேட்டிருக்க மாட்டேன். யார்கிட்டயும் நான் கேட்டிருக்க மாட்டேன். எந்த புக் வாங்க, என்ன பண்ண, அடுத்தது எதை ரீட் பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் த்ரில்லர் இல்லனா லவ் ஏதோ ஒரு ஜான்ரா கிட்ட போயிட்டு அந்த புக்கோட டைட்டில பார்ப்பேன். அது ஃபர்ஸ்ட் என்ன அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த புக்க நான் எடுத்துருவேன் கையில. எடுத்துட்டு என்ன பண்ணுவேன், உடனே பேக் பேஜ் திருப்புவேன். அதுல புக்கோட கன்டென்ட் என்ன அப்படின்றத வெறும் ஃபியூ லைன்ஸ்ல ஆத்தர் வந்து குடுத்திருப்பாரு. ஒரு 4 to 5 லைன்ஸ் அதுல இருக்கவே செய்யும். அத ரீட் பண்ணும்போது ஏதோ ஒரு லைன் எனக்கு அதுல இடிச்சுனாவோ, இல்ல என் கூட கனெக்ட் ஆச்சுனாவோ, இல்ல எனக்கு அது கிளிக் ஆச்சுனாவோ, நான் உடனே என்ன பண்ணிருவேன், அந்த புக்க வாங்கிருவேன். அதுக்குள்ள என்ன இருக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. வெறும் அந்த 4 லைன ரீட் பண்ணது எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னா புடிச்சிருச்சு. அப்ப நான் என்ன பண்ணிருவேன், அத வந்து வாங்கிருவேன். அதுதான் வந்து பர்பிள் பேச்சஸ் அப்படின்னு சொல்லி ஹொரைஸ் வந்து சொல்றாரு. ஓகேவா? சோ ஹொரைஸ பொறுத்தவரை பர்பிள் பேச்சஸ் தான் என்ன அப்படின்னு சொன்னா ரெஃபர்ஸ் டு தி மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் லைன் இன் அ போம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு போம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிறதுலே ஒரு ஸ்ட்ரைக்கான லைன். ஐ மீன் பார்த்ததும் பிடிக்கிற லைன் இல்ல பார்த்ததும் ஸ்பார்க் ஆகுற லைன் தான் வந்து ஸ்ட்ரைக்கிங் லைன் தான் பர்பிள் பேச்சஸ் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் அவர் எதை எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா இஃப் ஐ மீன் அவர் எடுத்துக்கல, நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபேர் பிகைண்ட் அப்படின்ற இந்த லைன் வந்து எக்ஸாம்ல கேட்ட லைனும் கூட. ஓகேவா? இந்த லைனை கொடுத்து இந்த ஸ்ப்ரிங் அப்படின்ற வேர்ட்ல ஒரு டேஷ் கொடுத்திருந்தான். கொடுத்துட்டு இதுல என்ன சீசன் வரும் அப்படின்னு சொல்லி நெட்ல ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. இது வந்து எதுல இருந்து எடுத்த லைன் அப்படின்னு சொன்னா ஓ டு த வெஸ்ட் விண்ட் ஷெல்லியோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க். ஓகேவா? அதுல இருந்து ஒன் ஆஃப் த லைன் தான் இந்த லைன். இந்த லைன் தான் வந்து அந்த போம பொறுத்தவரை ஸ்ட்ரைக்கிங் லைன் அப்படின்னு சொல்லி பர்பிள் பேச்சஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிளா பாக்குறோம். கிளியரா இது? Clear. கிளியர். அடுத்தது யாரு அப்படின்னு சொன்னா லாங்கினஸ். ஓகேவா? லாங்கினஸ் அப்படின்றது அடுத்த ரைட்டர். ஓகே, லாங்கினஸ் வந்து ஒரு ரோமன் சோல்ஜர் as well as a கிரீக் லிட்டரரி கிரிட்டிக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவரோட ஒரே ஒரு ஒர்க் தான் என்னது அப்படின்னு சொன்னா ஆன் சப்ளைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆன் சப்ளைம் அப்படின்றது லாங்கினஸ். நீங்க சப்ளைம் அப்படின்ற ஒரு வேர்டை பார்த்து ஆப்ஷன்ல லாங்கினஸ் இருந்தாரு அப்படின்னா அவர் தான் ஆன்சராவே இருப்பார். வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேவா? சப்ளைம் அப்படின்னு சொன்னாலே லாங்கினஸ் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஓகே, லாங்கினஸ் சப்ளைம் அப்படின்ற இந்த கண்டென்ட் குள்ள எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொன்னா இப்ப நான் ஒரு ஒரு புக்கோ ஏதோ ஒரு டெக்ஸ்டோ உங்ககிட்ட குடுக்கேன்னு வச்சுப்போம். அத நீங்க ரீட் பண்றீங்க. அத நம்ம ரீட் பண்ண ஒரு நாவல் நம்மள என்ன பண்ணும், டோட்டலா வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகும். ஏதோ ஒரு நம்ம சீரிஸ் பார்த்தாலும் சரி, நம்ம கொரியன் சீரிஸோ இல்ல ஏதோ ஒண்ணு Netflixல ஏதோ ஒண்ணு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா அந்த புக்குக்குள்ளேயும் அந்த கதைக்குள்ளயும் நம்ம போக ஆரம்பிச்சுருவோம். நம்ம தான் அந்த இடத்துல உள்ள இருக்கிற மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குற மாரி அங்க யாருக்காவது பிரேக்கப் ஆச்சுனாவோ, இல்ல அங்க யாருக்காவது அடிபட்டுச்சுனாவோ, நமக்கு பிடிச்சவங்க பிரிஞ்சாவோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்ணு கலங்கிரும். ஏன் கலங்குது? அந்த இடத்துல நீ ஆட்டோமேட்டிக்கா உடனே இண்டல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ற. உடனே நீ அதுக்குள்ள வச்சு பார்க்க ஆரம்பிக்கிற. அப்போ ஒரு ரைட்டிங் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஒரு ரீடரை டிரான்ஸ்ஃபர் பண்ணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்றதா இதோட கீ டேர்ம். ஓகேவா? டிரான்ஸ்ஃபர் இல்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணும் ஒரு ரீடரை வந்து. ஓகேவா? ரீட் பண்ணும் போதே என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் வந்து என் வீட்டுல தான் இருப்பேன், என் பெட்ல தான் உட்காந்துருப்பேன். ஆனா அதை ரீட் பண்ணும் போதே நான் வேற ஏதோ ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி, நான் வேற ஏதோ அந்த இடத்துக்கு கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி என்ன அப்படியே வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே, ஒரு எக்ஸ்டசி நிலைக்கு அது வந்து என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுதான் வந்து சப்ளைம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஒரு ரைட்டிங்கோட பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா நான் ரீட் பண்ற பர்சனை டோட்டலா அந்த இடத்துல நான் எங்க இருக்கேன்றதே மறந்து வேற ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போகுது பாத்தீங்களா, அதுதான் வந்து சப்ளைம் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா கதை? புரியுதுக்கா. ஓகேவா? புரியுதுக்கா. இவரோட ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல கொடுத்த ஒரே ஒரு லைன் சப்ளிமிட்டி இஸ் எக்கோ ஆஃப் அ கிரேட் சோல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை கொடுத்தாங்க அப்படின்னா இது எதுல இருந்து எடுத்த லைன் இல்ல யாரோட லைன் மேபி கேட்கலாம். கேட்கறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இது ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருந்து உள்ள லைன். சப்ளிமிட்டி இஸ் எக்கோ ஆஃப் அ கிரேட் சோல் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஓகேவா? சப்ளிமிட்டி அப்படின்றது ஒரு விஷயத்துக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி லாங்கினஸே கொடுத்திருக்காரு. இப்போ ரைட்டிங் நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா கிராண்டர் ஆஃப் தாட்ஸ் வந்து ரொம்ப கிராண்டா இருக்கணும். ஸ்ட்ராங் அண்ட் இன்ஸ்பயர்ட் எமோஷன் அது கூட இருக்கிற அந்த எமோஷன் கனெக்ஷன் வந்து இருக்கணும். ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ். இப்போ நான் ஒரு கதைக்குள்ள கேரக்டர் ஸ்கெட்ச் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா
சொன்னா குழப்பாம சொல்லணும். இப்ப நான் உங்களுக்கு வந்து நான் இப்ப சம்மேஷன் சொன்னேன். அத நான் குழப்பி குழப்பி சொன்னேன் அப்படின்னா, என்னடா இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்டா இதுல கிளாஸ் கவனிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துரும். அப்போ எனக்கு அதுல தெளிவா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு நான் பேரலலா பிரிச்சு இவங்க தாண்டா ஒரு பாட்டு, இவங்க தாண்டா ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ வந்து ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் வந்து நீங்க கொடுக்கறது அது இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நோபிலிட்டி ஆஃப் டிக்ஷன். டிக்ஷன் அப்படின்னாலே வேற ஒண்ணும் இல்ல வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஹவ் வி சூஸ் அவர் வேர்ட்ஸ். ரொம்ப கிராண்டா சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, இவன் கிராண்டா அந்த சென்ஸ் வெக்காபுலரி ரொம்ப ஸ்டாண்டர்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வேர்டுக்கும் நான் போய் டிக்ஷனரி உருட்டுற மாதிரி இருக்கும். அப்படி நான் டிக்ஷனரி உருட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு அந்த அந்த ஃப்ளோ வந்து கட் ஆயிரும். ஃப்ளோ கட் ஆயிடுச்சுன்னா, நான் அதுக்குள்ள இருக்கவே மாட்டேன். டபக்கு டபக்குன்னு நான் வெளியில வந்துட்டே இருப்பேன். ஓகேவா? அப்போ அந்த டிக்ஷன் வந்து நான் ப்ராப்பரா சூஸ் பண்ணா மட்டும் தான், ஆஸ் அ ரீடரா நான் அதுக்குள்ளேயே உட்கார்ந்து அப்படியே இண்டல்ஜ் ஆக முடியும். அதனால நோபிலிட்டி ஆஃப் டிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் டிக்னிட்டி ஆஃப் காம்போசிஷன். இதுதான் வந்து சப்ளிமிட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருந்து இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டது கிடையாது. கேட்டது லாங்கினஸோட ஆன் சப்ளைம்ல சர்டைன் ஒரு பேராகிராஃப் கொடுத்து இது யாரோடதுன்னு கேட்டிருக்காங்க. அது லாங்கினஸோடதுன்னு மாதிரி தான் ஆன்சர் கிளிக் பண்ணிருக்கோம். இவ்வளவுதான் இவர்ட்ட இருந்து கேட்டிருக்காங்க. கிளியரா? கிளியர்க்கா. கிளியர். அடுத்தது ஓவிட். ஓவிட் இஸ் a ரோமன் poet. ஓகேவா? இவரோட ரைட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஆமா, இவரை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி ஒண்ணு தெரியும். என்ன தெரியும்? மெட்டமோர்போ. Ovid's Metamorphosis. ஓவிட்ஸ் மெட்டமார்போசிஸ். ஓவிட்ஸ் மெட்டமார்போசிஸ் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணேன்? Book of Touch. சாசரோட புக் ஆஃப் டச்சஸ்ல தலைவர் வந்து அதை படிச்சிட்டு இருக்கும் போது தான் தூங்கிடுவாருன்னு சொன்னேன். தூங்கும் போது கனவுல யாரெல்லாம் வந்தா ஒரிஜினல் ரியல் லைஃப்ல இருக்கிறவங்க? John of ஜான் ஆஃப் Constance. அவங்க ஆள் யாரு? Blanche. பிளான்சே. அவங்க ரெண்டு பேரையுமே எந்த கேம் கூட அவர் கம்பேர் பண்ணிருப்பாரு? Chess. அவ்வளவுதான்டா. சரியா? ஓவிடோட மெட்டமார்போசிஸ். ஓகேவா? அதே மாதிரி ஓவிடோட மெட்டமார்போசிஸ் இன்னொருத்தர் யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் who is that? Franz Kafka. பிரான்ஸ் கஃப்கா. ஓகேவா? அவரை பத்தி தான் இப்ப நான் பார்க்க போறோம். ஓவிட் வந்து பழைய ஆள் மட்டும் தான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த பழைய ஆள் யாரு அப்படின்றத பார்க்கலாம். இவரோட ரைட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சஃபிஸ்டிகேட்டட் லவ் போம்ஸ் as well as witty. witty அப்படின்னு சொன்னா கிளவரான வேல ரைட்டிங் வந்து எடுத்துட்டு போறதா நம்ம witty அப்படின்னு சொல்றோம். அந்த வேர்டோட மீனிங் தெரியணுன்றதுக்காக கொடுத்திருக்கேன். பிகாஸ் எப்பவுமே நெட் கொஸ்டின் பேப்பரை டீல் பண்ணும்போது உனக்கு ஆன்சர் தெரியும். ஆனா அவன் வந்து வெக்காபுலரி வித்தியாசமா கேட்டிருப்பான். உனக்கு அதுக்கு மீனிங்கே தெரியாது. அதுக்கு மீனிங் தெரிஞ்சாலே நீ அந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணிடுவ அப்படின்றதுக்காக அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, உனக்கு மீனிங் தெரியாத ஒரு வேர்டுக்கு அதுல போடுவான். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு வேர்டை நான் யூஸ் பண்ணும்போது பக்கத்துல பிராக்கெட்ல போட்டு ஏன் ரீசன் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, அந்த வேர்டை நீயும் தெரிஞ்சுக்கணும், நீயும் படிக்கணும், உன்னோட வெக்காபுலரி வளரணும் அப்படின்றதுனால தான் விட்டி அப்படின்னு சொன்னா கிளவரான வேலை உனோட ரைட்டிங் வந்து எழுதுறத நம்ம விட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓவிட பொறுத்தவரை ஹீஸ் அ விட்டி as well as sophisticated லவ் போம்ஸ் எழுதுவாரு அப்படின்னு சொல்றோம். இவரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா ஆஸ் அமரோட்டியா அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஆஸ் பொய்டிகா யாரோடது? Horace. ஹொரேஸோடது. ஹொரேஸோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது? எபிஸ்டில்ஸ் தான் என்னது? Letters. அப்ப ஆஸ் பொய்டிகாவோட இங்கிலீஷ் டைட்டில் என்ன? Epistle to பிகாசா சம்வாட் என்னவோ வரும். PISOS ன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்படிதான் அது வரும். சோ அமரோட்டியாவோட இங்கிலீஷ் டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா ஆர்ட் ஆஃப் லவ் அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஒரு டைடாடிக் போம்னு சொல்றோம். டைடாடிக் அப்படின்றதுக்கு அங்க ஒரு மீனிங் சொல்லி கொடுத்தேன். வாட் இஸ் டைடாடிக்? கொஞ்சம் முன்னாடி தான் நான் சொல்லி கொடுத்தேன். டைடாடிக் தான் என்னடா அப்படின்னு சொல்லி. Moral values. அவ்வளவுதான். மாரல் வேல்யூஸ ப்ரீச் பண்றதுதான் என்னது அப்படின்னு சொன்னா டைடாடிக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? மாரல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி. சோ இந்த ஆஸ் அமோரட்டியா அப்படின்ற திங்ஸ்ல என்ன சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னா மாரல் வேல்யூஸ பீப்பிள்ஸ்க்கு ப்ரீச் பண்ணிருக்காங்க அப்படின்றதா உண்மை. இது ரோட்ல எத்தனை புக்ஸா இருக்கு அப்படின்னா 3 புக்ஸ் அவர் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 புக்ஸ் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னா அட்வைஸ் ஃபார் மென். மென்னுக்கு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. தேர்ட் புக் எதை வந்து அப்படின்னு சொன்னா கைடன்ஸ் ஃபார் விமன். ஓகேவா? இது மேபி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்கலாம். சமரட்டியால எதை பத்தி பேசுறாங்கன்னு கேட்கலாம். இல்லனா எத்தனை புக்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். ஓகேவா? 3 புக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 புக்ஸ் வந்து அட்வைஸ் ஃபார் மென். தேர்ட் புக் வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னு சொன்னா கைடன்ஸ் ஃபார் விமன் அப்படின்னு பாக்குறோம். அப்ப புக் 1ஓட டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா ஃபைண்டிங் a woman. செகண்ட் ஒன் கீப்பிங் a woman. அட்வைஸ் ஃபார் விமன். இதுல ஜஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே பெருசா இல்ல. நான் ஜஸ்ட் வாயிலே சொல்றேன். ஓகேவா? ஃபைண்டிங் a woman என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மேல் வந்து லவ் ஓகேவா? லவ்வா இருக்கலாம், இல்ல மேரேஜா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. நீ ஒரு விமனை வந்து ஃபைன் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொன்னா உன் கூட அவ எப்படி வைப்ல ஃப்ரீக்வன்சில அதுல எப்படி செட் ஆகுறா, அவளை எப்படி நீ வந்து ஃபைன் பண்ணணும் அப்படின்றத பத்தி இந்த ஃபைண்டிங்ல விமன்ல அவர் பேசியிருக்காரு. ஓகேவா? கீப்பிங் விமன் அப்படின்னு சொன்னா அதுல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஒரு பொருள் உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அதை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு போயிட முடியாது. அந்த பொருள் நல்லா தான் இருக்கா, பத்திரமா தான் இருக்கா, அது நல்லா தான் இருக்கா, அது ஒழுங்கா தான் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கா, இல்ல அந்த பொருளுக்கு வேற எதுவும் வேணுமா, அந்த பொருளை இன்னும் நம்ம எதுவும் அப்டேட் பண்ணுமா அப்படின்றத நீ அந்த பொருள் கிட்ட கேட்டுட்டே தான் இருக்கணும். இது வந்து நான் பொருள் நீ ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் அப்ஜெக்டிஃபை பண்ணல விமனை வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப கல்யாணம்னு ஒண்ணு ஆகுது. லவ் பண்ற வர தே ஆர் இன்
பண்ணிக்கணும். அவதான் வேணும், அவதான் வேணும், அவதான் வேணும்ன்ற ஒரு தாட் இருக்கு. பட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அதான் மேரேஜ் ஆயிடுச்சுல. அவ தானே அப்படின்ற ஒரு தாட் உனக்கு வந்துடவே கூடாது. அவ உன்னோட லைஃப்க்கு உன்னோட பார்ட்னரா அவ உள்ள வந்திருக்கா. அப்போ அவள வந்து செக் ஆன் பண்ணிட்டே இருக்கணும். அவ ஃபைனா தான் இருக்காளா? அவளுக்கு வேற எதுவும் வேணுமா? அவளுக்கு வேற எதுவும் இன்னும் நம்ம பண்ணணுமா? அவ மென்டலி, பிசிக்கலி எல்லாத்துலயும் அவ ஃபைனா தான் இருக்காளா? அப்படின்றத அப்பதான் வந்து கீப்பிங் எ விமன். கீப்பிங் எ விமன்னா சும்மா ஒரு ஓரமா வீடு குடுத்துருக்கோம், தங்கியிருக்கா, 3 நேரம் சமைச்சு போட்டுட்டு இருக்கா. தட்ஸ் நாட் அ திங். கீப்பிங் எ விமன் அப்படின்னா அவளும் ஃபைன். லவ் பண்ணும்போது அவ மேல இருந்த ஸ்பார்க், அந்த கிரஷ் எப்படி இருந்துச்சோ சேம் திங் வந்து கீப்பிங் எ விமன்ல இருக்கணும் அப்படின்றது அவர் வந்து புக் 2ல வந்து பேசியிருக்காரு. ஓகேவா? புக் 3ல அட்வைஸ் ஃபார் விமன். விமன் அவளோட திங்ஸ் இன் தி சென்ஸ் அவளோட லைஃப்ல அவளோட மென்டலி அவளோட பிசிக்கலா அவ எப்படி கீப் அப் பண்ணிக்கணும், ஒரு மென்ன வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் வந்து விமனுக்கு கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து ஆஸ் அமருட்டியால பேசியிருக்காங்க. தட் இஸ் ஆர்ட் ஆஃப் லவ் அப்படின்ற டைட்டில் கீழே பேசியிருக்காங்க. ஓகேவா? கிளியரா? அப்பா Yes, ma'am. Clear ka. முடிஞ்சிச்சுடா. அவ்வளவுதான் அது. அடுத்தது மெட்டமார்போசிஸ். மெட்டமார்போசிஸ் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மெட்டமார்போசிஸ் வந்து ஆல்ரெடி யார் எழுதுனா அந்த டைட்டில் நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கோம். இது வந்து ஒரு நரேட்டிவ் போம். ஓகேவா? அந்த டைம் பீரியட்ல போம தாண்டி வேற ஒண்ணும் பெருசா இல்ல. நாவலு, அ இன்னொன்னு என்னமோ சொல்லுவோமே, எஸ்ஸே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரியா? அப்ப எல்லாருமே போம் தான். இது ஒரு நரேட்டிவ் போம். டோட்டலா எத்தனை புக்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா 15 புக்ஸ் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த மெட்டமார்போசிஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டமார்போசிஸ்க்கு மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. மெட்டமார்போசிஸ் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அர்த்தம். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கிட்டா மனப்பாடம் பண்ண வேண்டியதே இல்ல. சாரி இந்த இமோஜி எப்படி வந்துச்சுன்னு தெரியல. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அர்த்தம். மெட்டமார்போசிஸ்க்கு அர்த்தம் வந்து சரியா? அப்ப என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னா, ஒரு உலகம் ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருந்துச்சு? அதுல இருந்து அந்த ஹியூமன் கைண்ட் எப்படி வளர்ந்துச்சு? என்னெல்லாம் மாறுச்சு? அப்படின்றது தான் இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டுறதுக்காக தான் ஒரு டைட்டில் வந்து மெட்டமார்போசிஸ்ன்னு குடுத்திருக்காரு. இப்ப பிரான்ஸ் கஃப்காவோட மெட்டமார்போசிஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதோட ஸ்டோரி என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, கிரிகர் சமசா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இந்த நேம் வந்து இம்பார்ட்டன்ட் நெட் கொஸ்டின் சரியா? மெட்டமார்போசிஸ்ல வர புரோட்டகனிஸ்ட் யாரு நெட் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கிரிகர் சமோசா. நான் வந்து சாம்சான் தான் அவன சொல்லுவாங்க. பட் நான் சமோசான்னு படிச்சுக்கிட்டேன். ஏன் அப்டின்னா, அந்த பேர் எனக்கு கடைசி வரைக்கும் மறக்காது. எப்படி ஸ்கிப்போ வந்து நான் ஸ்கார்பியான்னு படிச்சுக்கிட்டேனோ, அதே மாதிரி நான் இத வந்து சமோசான்னு தான் படிச்சுக்கிட்டேன். அவனோட பேர் சமோசா. ஒருவேள ஆப்ஷன்ல போய் பார்க்கும்போது, நான் போய் அவனோட ப்ராப்பரான ப்ரொனன்சியேஷன் வச்சு தேடணும்னு கட்டாயமே கிடையாது. எனக்கு அத பார்த்ததும் கண்டுபிடிச்சுருவேன். இது இவன் தான். இவன் தான் இதுல வர புரோட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவளோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா, கிரிகர் சாம்சா. ஓகேவா? அத நீங்க சமோசான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டமார்போசிஸோட புரோட்டகனிஸ்ட் யாருன்னா, சமோசான்னு நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதுவே போதும். எனக்கு அதுக்கு மேல உங்ககிட்ட இருந்து நான் வேற எதுவுமே எதிர்பார்க்கல. அது உங்களுக்கு போதும். எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு சரியா? அப்போ கிரிகர் சாம்சா தான் அதோட புரோட்டகனிஸ்ட். எதோட புரோட்டகனிஸ்ட்? Franz Kafka's Metamorphosis. பிரான்ஸ் கஃப்காவோட மெட்டமார்போசிஸோட புரோட்டகனிஸ்ட் யாருன்னு நான் பேசிட்டு இருக்கேன். நான் வந்து இப்ப இவர பத்தி நான் பேசல. சரியா? ஓவிட பத்தி நான் பேசல. சோ அதோட ஸ்டோரி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு பிசினஸ் மேன். அவன் வந்து ஒரு பிசினஸ் இல்ல, ஒரு எம்ப்ளாயியா தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். சரியா? வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பான். வீட்ல ஒரு தங்கச்சி இருக்கும், அப்பா, அம்மா இருக்கும். எல்லா பினான்சியல் சிச்சுவேஷனையும் அவன் தான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பான். காசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் ஸ்டில் அவன் வேலைக்கு போயிட்டு தான் இருப்பான். திடீர்னு ஒரு நாள் அவன் ரூம்ல படுத்து அவன் தூங்கிட்டு இருப்பான். காலையில எந்திரிச்சு பார்த்தா அவன் பெரிய ஸ்பைடரா மாறிடுவான். அவன் ஏன் அப்படி மாறினான் அப்படின்றதெல்லாம் கதையில நமக்கு ஆத்தர் வந்து குடுத்துருக்கவே மாட்டாரு. ஓகேவா? நம்ம பிரான்ஸ் கஃப்கா வந்து குடுத்துருக்கவே மாட்டாரு. அவன் ஸ்பைடரா மாறிடுவான். ஸ்பைடரா மாறினா அவனுக்கு 8 கால் இருக்கும், 2 கண் இருக்கும். அவனால வால் மேலலாம் ஏற முடியும். சீலிங் மேலலாம் ஸ்க்ரால் ஆக முடியும். எல்லாமே அவனால பண்ண முடியும். இவன் இப்படி மாறிட்டான் அப்படின்றத அவங்க அப்பாவாலயோ, அவங்க அம்மாவாலயோ, அவங்க தங்கச்சியாலயோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏத்துக்கவே முடியாது. அது வெளிலவும் சொல்ல முடியாது. இவனால வேலைக்கும் போ முடியாது. இப்ப வேலைக்கு போனா என்ன ஆகும்? காசு வரவே வராது. காசு வரலன்னா வீட்ல சாப்பாடு வாங்க முடியாது. இந்த மாரி கிரைசிஸ் அவங்க வீட்ல வந்து நடந்துட்டு இருக்கும். கொஞ்ச நாளுக்கு மேல அவன் தங்கச்சிக்கும் சரி, அவங்க அப்பாவுக்கும் சரி, அவங்க அம்மாவுக்கும் சரி, இவன எப்படி வச்சுக்கிறது? இவன வச்சு என்ன பண்றது? அப்படின்ற ஒரு தாட் வந்து ஒரு டைம் பீரியடுக்கு மேல வர ஆரம்பிச்சு. பிகாஸ் இவனால வெளில வர முடியாது. வேலையும் பார்க்க முடியாது. சாப்பாட மட்டும் டோர் திறந்து வச்சுட்டு அவ தங்கச்சிக்காரி வந்து போவா. ஓகேவா? பிகினிங்ல இருக்கும்போதே இவன வந்து எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, காசுக்காக அந்த ஃபேமிலி வந்து இவன யூஸ் பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. அவனோட பையன் தான். அவளோட அண்ணன் தான். பட் ஸ்டில் அவன் பினான்சியலா சப்போர்ட் பண்றான். அப்ப காசு மட்டும் அவன்ட்ட இருந்து எப்போ வரும் அந்த ஃபேமிலி வந்து வெயிட் பண்ணி அவன்ட்ட இருந்து வாங்குன மாரி அவரது வந்து மெட்டமார்போசிஸ்ல அவர் காமிச்சிருப்பாரு பிரான்ஸ் கஃப்கா வந்து. ஓகேவா? ஒரு மீன் டைம்ல அவங்க எல்லாரும் இவன வச்சு என்ன பண்றது அப்படின்ற மாரி பேசின விஷயத்த வந்து ஒட்டு கேட்டுருவான். அந்த டோருக்கு பின்னாடி தான். ஸ்பைடர் தானே அவன் ஒட்டு கேட்டுருவான். கேட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன பண்ணிக்கன்னே தெரியாது. சூசைட் பண்ணி செத்து போயிருவான். இதுதான் வந்து பிரான்ஸ் கஃப்காவோட ஸ்டோரி. யார் புரோட்டகனிஸ்ட்? யார் செத்து போயிட்டா? Samosa. Samsa, Greek சம்சா வந்து Samsa. செத்து போயிட்டாரு. கிரிகர் சமசா வந்து இறந்து போயிட்டான். சரியா? அதுதான் அதோட ஸ்டோரி. அதுலயும் ஏன் மெட்டமார்போசிஸ்ன்னு டைட்டில் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன காமிக்கிறதுக்காக. அவன் ஹியூமனா இருந்தான். அவன் ஸ்பைடரா மாறினான். இது வந்து வெறுமனே பிசிக்கலா வெளியில தெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்டீரியரா அவனோட மைண்ட் வெளியில அவன் பார்க்கும்போது, அவன் ஃபேமிலிக்காக தான் ஓடுனான். அவன் ஃபேமிலிக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணான். பட் அவன் ஃபேமிலி அவன பத்தி இவன இப்ப வச்சு என்ன பண்றது? அப்படின்ற ஒரு தாட் வரும்போது, அப்ப இவ்வளவு நாள் நான் உங்களுக்காக ஏன்டா ஓடுனேன்? அப்படின்ற ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல வருது பாத்தீங்களா? அது அவன ரொம்ப ஹர்ட் பண்ணிரும். அது வந்து அவனோட மென்டல் சைட்ல இருந்து நமக்கு பிரான்ஸ் கஃப்கா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பார். தட்ஸ் எ குட்
ஃபேவரட் புக் ஓகேவா அது வந்து. சோ அதுதான் பிரான்ஸ் கஃப்காவோட மெட்டமார்போஸோட சம்மேஷன். இன்னைக்கு ஒரு சம்மேஷன் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டோம். ப்ரோட்டகனிஸ்டையும் சொல்லி கொடுத்துட்டேன். பி தரோ வித் இட். ஓகே. இப்போ இந்த மெட்டமார்போசஸ் பார்க்கலாம். இந்த மெட்டமார்போசஸின் தலைவர் ஏன் இந்த டைட்டில சூஸ் பண்ணாரு அப்படின்னா அதுவும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. இட் இஸ் a narrative poem in 15 books அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல எதை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா கிரியேஷன் ஆஃப் வேர்ல்ட். ஒரு ஸ்கிராச்ல இருந்து இந்த வேர்ல்ட் வந்து எப்படி கிரியேட் ஆச்சு, என்ன கயோஸ் பிரச்சனை, கயோஸ்னா பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். ஹியூமன் கைண்ட், அந்த ஹியூமன் கைண்ட் வந்து வேரியஸ் ஏஜஸ்ல எப்படி வந்து எவால்வ் ஆச்சு அப்படின்ற திங்ஸ் எல்லாம் பத்தி எதுல பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா இந்த மெட்டமார்போசஸ்ல அவர் வந்து பேசியிருப்பாரு. ஓகேவா. இதுல ஆஸ் வெல் அஸ் தீம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேரக்டர்ஸ் சேஞ்ச் இன்டு அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் அது எல்லாத்தையுமே பத்தி இதுக்குள்ளதான் அவர் பேசியிருப்பாரு. இதுல 4 ஏஜஸ் ஆஃப் மேனை பத்தியும் பேசியிருப்பாரு. கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அண்ட் அயன். இந்த 4 விஷயத்தையுமே 4 ஏஜஸ் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இதுல 4 ஏஜஸ் ஆஃப் மேனை பத்தி பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு தெரியணும். ஆமா, மெட்டமார்போசஸ் கீழே 4 ஏஜஸ் ஆஃப் மேனை பத்தி பேசியிருக்காங்க. அந்த ஏஜஸ் வந்து என்னென்ன நேம் கொடுத்திருக்காங்க, கோல்டுன்னு கொடுத்திருக்காங்க, சில்வர்னு கொடுத்திருக்காங்க, பிரான்ஸ்னு கொடுத்திருக்காங்க, அயன் கொடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும். தெரியணுன்றதுக்காக அப்படி கொடுத்திருக்கேன். சரியா. இது மெட்டமார்போசஸ் வந்து ஒரு பெரிய ஒரு வளவலன்னு இருக்கிற ஸ்டோரி. ஓகேவா. இதுக்குள்ள நிறைய ஸ்டோரிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பைரமஸ் அண்ட் திஸ்பி அப்படின்றவங்களோட ஸ்டோரி, அப்புறம் எக்கோ அண்ட் நார்ஷியஸ் அப்படின்ற பர்சனோட ஸ்டோரியும் உள்ள இருக்கு. அப்புறம் டாலடஸ், இகாரஸ் அப்படின்ற பர்சனோட ஸ்டோரியும் இருக்கு. அப்புறம் ஆர்பியஸ் அண்ட் யூரிடைஸ் அப்படின்ற ஸ்டோரியும் இருக்கு. ஓகே. மொத்தமா 4 ஸ்டோரி. இதுல மொத்தம் 7 ஸ்டோரி இருக்கு. இது 4 தான் எனக்கு இம்பார்ட்டன்டா ஃபீல் ஆச்சு. அந்த இம்பார்ட்டன்டான திங்ஸ் மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா. அப்ப இதுல ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பைரமஸ் அண்ட் திஸ்பி அப்படின்றது இவங்க 2 பேருமே லவ்வர்ஸ். ஓகேவா. இவங்க 2 பேருமே நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு டிராஜிக் கான்சிக்வன்சஸ்னால அவங்க 2 பேருமே பிரிஞ்சிருவாங்க. இதுதான் அந்த பைரமஸ் அண்ட் திஸ்பியோட ஸ்டோரி. இதுல இருந்து ஒரு தடவை கூட கொஸ்டின் வந்ததே கிடையாது. இப்ப அவன் இன் டெப்த்ல கேட்கறான் அப்படின்றதுனால நான் வெறுமனையா சொல்லி கொடுக்குறேன். அதனால அது வந்து இன் டெப்தா நான் உங்களுக்கு வந்து சம்மேஷன் கொடுத்துக்கலாம். பிகாஸ் அது உங்க டைம் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து. சோ பைரமஸ் அண்ட் திஸ்பி அப்படின்றது ஒரு கேரக்டர்ஸோட ஸ்டோரி. ஐ மீன் கேரக்டர்ஸ். அதோட ஸ்டோரி என்ன அப்படின்னா 2 பேர் லவ்வர்ஸ் பிரிஞ்சிட்டாங்க. இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஓகேவா. வேற ஒண்ணுமே தேவையில்ல. அடுத்தது ஈகோ அண்ட் நார்ஷியஸ் அப்படின்றது அடுத்த ஒர்க். ஓகேவா. இதுல ஒரு நிம்ஃப்னா நான் இப்பதானே சொன்னேன். என்னது கடல் கன்னி. கடல் கன்னி. கடல் கன்னி. ஓகேவா. இந்த கடல் கன்னிக்கு வந்து ஒரு கர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா. அந்த கர்ஸ பத்தி தான் இதுல வந்து பேசியிருப்பாங்க. இந்த இக்கோ அண்ட் நார்ஷியஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே. அதுல ஒரு பியூட்டிஃபுல்லான யூத் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா லவ்ல ஃபால் ஆவான். எதுல அப்படின்னு சொன்னா அவனோட ஓன் ரிஃப்ளெக்ஷன்லாம் வந்து லவ்ல ஃபால் ஆகிற மாதிரி இந்த ஈகோ அண்ட் நார்ஷியஸ் அப்படின்றதுல பேசியிருப்பாங்க. அப்புறம் டிடாலஸ் அண்ட் லயாக்ரஸ், இகாரஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவங்க 2 பேரும் கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா இவங்க 2 பேரையுமே ஒரு ஜெயில போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. இந்த 2 கேரக்டர்ஸையும். ஓகே. இவங்க 2 பேரும் அப்பா பையன். ஓகே. முதல்ல பார்த்தது லவ்வர்ஸ். அடுத்தது வந்து கடல் கன்னியை பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து அப்பா பையன். அப்பா பையனை ஒரு ஜெயில போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த இம்ப்ரிசன்மென்ட்ல இருந்து அவங்களுக்கு விங்ஸ் முளைச்சு அவங்க 2 பேரும் தப்பிச்சிருவாங்க. இதெல்லாம் மித்திக்கல் ஸ்டோரி. அதனால தான் இஷ்டத்துக்கு எல்லாம் நடக்குது. சரியா. அவங்களுக்கு விங்ஸ் முளைச்சு அவங்க எல்லாம் தப்பிச்சிருவாங்க. தப்பிச்சதுக்கு அப்புறம் இகாரஸ் வந்து இறந்து போயிருவான். ஏன் இகாரஸ் இறந்து போயிருவான் அப்படின்னு சொன்னா ஒரு கிரீக் ஃபிகர் இகாரஸ் வந்து. அவன் இகாரஸ் ஏன் இறந்து போயிருப்பான், எப்படி இறந்து போயிருப்பான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு விங்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக சன் பக்கத்துல க்ளோஸா போய் அவன் வந்து பறந்துருவான். பறவை வந்து ஒரு அளவுக்கு தானே பறக்கும். இவனுக்கு விங்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்றதா இந்த இகாரஸ் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா சன் பக்கத்துல ரொம்ப க்ளோஸா போய் பறந்துருவான். அப்ப அவனோட ஃபெதர்ஸ் வந்து வேக்ஸ்னால ஆயிருக்கும். அதனால அது என்ன ஆயிரும் அப்படின்னா மெழுகி உருகி மொத்தமா அவன் கீழே விழுந்து இறந்து போயிருவான். ஓகேவா. அதுதான் இகாரஸோட ஸ்டோரி. இதெல்லாம் ரியல் லைஃப்ல இருக்கிற கதைகள் கிடையாது. ஜஸ்ட் மித்திக்கல் ஸ்டோரி, மித்திக்கல் கிரீக் ஸ்டோரிஸ் இது எல்லாமே. ஓகேவா. அடுத்தது ஆர்பியஸ் அண்ட் யூரிடைஸ். இந்த ஆர்பியஸ் அப்படின்ற நேம நீங்க தியரிஸ் வரைக்கும் கேட்டுட்டே தான் இருப்பீங்க. ஓகேவா. இந்த ஆர்பியஸ் முதல்ல யார் அப்படின்னு சொன்னா ஹி இஸ் a great musician. இவனை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவன் வந்து சூப்பரா பாட்டு பாடுவான். ஈவன் நம்ம ஸ்பென்சர் கூட அவரோட மேரேஜ் போம் எபித்தலாமியன்ல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா அவரோட லவ்வரை வந்து தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்கு இந்த ஆர்பியஸை கூட்டிட்டு வந்து தான் பாட்டு பாட வச்சிருப்பாரு. பாட்டு பாடி தான் அவரோட லவ்வரை வந்து தூக்கத்துல இருந்து எழுப்பின மாதிரி நமக்கு ஸ்பென்சர் வந்து போம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாரு. ஓகேவா. அந்த ஆர்பியஸ் தான் இந்த ஆர்பியஸும். ஓகே. ஆர்பியஸோட லவ்வர் யாரு அப்படின்னா யூரிடைஸ். இவங்க 2 பேரும் நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாண நாளும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி ஒரு நாளுக்கு ஐ மீன் கல்யாணம் நடக்க போகுது. நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நைட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா யூரிடைஸ் வந்து பாம்பு கடிச்சு இறந்து போயிருவாங்க. ஓகேவா. அப்போ லவ்வர் இறந்து போயிட்டா அப்படின்றத ஆர்பியஸ்னால சுத்தமா தாங்கிக்கவே முடியாது. அப்போ ஆர்பியஸ் என்ன பண்ணுவான், பாட்டு பாடியே ஹெல்லுக்கு வந்து போயிருவான். எப்படி போனான்னு கேட்காதீங்க. அவன் பாட்டு பாடியே அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா ஹெல்லுக்கு போயிருவான். ஹெல்லோட தலைவர் யாருன்னு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். யாரு? ஹேட்ஸ். ஹேட்ஸ் கிட்ட போய் என்ன கேட்பாரு அப்படின்னா என் ஒய்ஃபை வந்து திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஹெல்லோட ராஜா கிட்ட போய் யார் கேக்குறா? ஆர்பியஸ். ஆர்பியஸ் வந்து கேக்குறான். சரியா. அப்போ ஹேட்ஸ் என்ன சொல்றாரு, சரிப்பா நீ ரொம்ப லவ் பண்ற அப்படி இப்படின்னு சொல்ற, நான் கொடுத்துட்டேன் உன் பொண்டாட்டிய. நீ என்ன பண்ணு, என்னை நம்பி வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகுற வரைக்கும் எக்ஸாம் நினைச்சு வச்சுக்கோங்க. ஹெல்லுன்னு ஒரு பந்து இருக்கு, எர்த்னு ஒரு பந்து இருக்கு. ஓகேவா. அந்த எர்த்ன்ற பந்துக்குள்ள இருந்து அவன் ஹெல்லுன்ற பந்துக்குள்ள வந்துட்டான். இப்ப ஹெல் இருக்கிற ஹேட்ஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ எர்த் அப்படின்ற அந்த பந்துக்குள்ள போற வரைக்கும் என்ன திரும்பி பார்க்காம போகணும், நீ என்ன நம்பணும், நீ என்ன திரும்பி பார்த்துட்ட சந்தேகத்துல அப்படின்னா உன் பொண்டாட்டி நான் திருப்பி அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா. இவனும் ஊன்னு தலையை ஆட்டிட்டு என்ன பண்ணுவான், எர்த்துக்கு பக்கத்துல வரைக்கும் போயிருவான். இன்னும் 2 ஸ்டெப் எடுத்து வச்சா எர்த்துக்கு போயிரலாம். ஆனா ஒரு டவுட்ல என்ன பண்ணிடுவான், திரும்பி பாத்துருவான் ஹேட்ஸ. அப்ப ஹேட்ஸ் என்ன பண்ணுவான், நீ என்ன நம்புனல நான் உன் பொண்டாட்டி திருப்பி அனுப்புவேன்னு சொல்லிட்டு உன் ஒய்ஃபை திருப்பி அனுப்ப முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்லுலயே வந்து யார வச்சுப்பான் அவன்,
Eurydice. Or Eurydice. Eurydice. யூரிடைஸ வந்து ஹெல்லே வச்சுப்பாங்க. இதுதான் வந்து ஆர்ஃபியஸ் அண்ட் யூரிடைஸோட ஸ்டோரி. யூரிடைஸ் கூட வேற எங்கேயும் வரமாட்டாங்க இனிமே. ஆர்ஃபியஸ் எல்லா இடத்துலயும் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தான் நான் சொன்னேன். ஸ்பென்சரோட எபிதலாமியன்ல அவங்களோட ஒய்ஃப எழுப்புறதுக்கு அவர் ஆர்ஃபியஸ கூட்டிட்டு வந்து தான் மியூசிக் போட வைப்பாரு ஸ்பென்சர் வந்து. அதுல வந்து ஆர்ஃபியஸ் வருவாரு. அப்புறம் தியரிஸ்ல ஒரு இடத்துல வருவாரு. ஓகேவா? அதுல நம்ம பார்ப்போம் அப்புறமா. அடுத்தது இவரோட இன்னொரு ஒர்க் என்னது அப்படின்னு சொன்னா ஃபஸ்டி, FASTI ஃபஸ்டி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஃபஸ்டி அப்படின்ற அந்த ஒர்க்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. என்ன டைட்டில் அப்படின்னு சொன்னா The Book of Days or on the Roman Calendar அப்படின்ற டைட்டில்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. இது ஒரு லாத்தின் போம். டோட்டலா எத்தனை புக்ஸா இருக்கும் அப்படின்னா 6 புக்ஸா இருக்கும். இதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே தலைவர் செத்து போயிருவாரு. அதனால இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ரிலேட்டட் டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெட்டமார்போசிஸ் ஆல்ரெடி பிரான்ஸ் கஃப்கா எழுதிருக்காருன்னு பார்த்தோம். ரெண்டுக்கும் ஸ்பெல்லிங் வந்து டிஃபரா இருக்கும் பிகாஸ் ஆஃப் வெக்காபுலரி ஷிஃப்ட். ஓகேவா? இதோட மெட்டமார்போசிஸ்ல ஐயே இருக்காது. அது வந்து ஓவிடோடது. இதுல ஐ இருக்கும். இது ஐ இருக்கு அப்படின்றதுனால இது யாரோடது அப்படின்னா பிரான்ஸ் கஃப்காவோடது. எந்த இயர்ல பப்ளிஷ் இருக்கும் அப்படின்னா 1915. நான் இயர் சொல்லி கொடுக்கல. இப்ப இயர் சொல்லி கொடுக்குறேன். இயர் வந்து இம்பார்ட்டன்ட் 1915. ஓகேவா? புரிஞ்சுச்சா இது வரைக்கும்? Yes, Prof. எஸ். நெக்ஸ்ட் சினேகா த யங்கர். ஓகேவா? சினேகா அப்படின்றது ஒரு ஆத்தரோட நேம். சினேகா வந்து என்ன பண்ணுவாரு? சினேகன் ட்ராஜடி அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஜான்ராவே வந்துச்சு கண்டெம்பரரி ரைட்டர்ஸ்ல. சினேகன் ட்ராஜடி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா கதையில வந்து ஒரே வெட்டுக்குத்து, ரத்தம், கொலை அந்த மாதிரி தான் கதை வந்து போகும். அதனால தான் ட்ராஜடிஸ் ஆஃப் பிளட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சினேகா அப்படின்ற ரைட்டர் அவரோட டைம் பீரியட்ல அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டலா இருக்கும். ஒருத்தர் மாத்தி குத்திக்கிறது, ரத்தம் எல்லாம் ப்ளீச்னு வர்றது, அந்த மாதிரி கதையா தான் யார் எழுதியிருப்பா அப்படின்னு சினேகா எழுதியிருப்பாரு. அதனாலதான் ஃபியூச்சர் டைம்ல ஒரு ஜான்ராவே வந்திருக்கும் சினேகன் ட்ராஜடி அப்படின்னு சொல்லிட்டு. சினேகன் ட்ராஜடினா என்ன? அந்த கதைக்குள்ள எல்லாமே பிளட் ஷெட்டா இருக்க போகுது. பிளட், கொலை அப்படிதான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் அது வந்து சினேகன் ட்ராஜடி அப்படின்னு சொல்லி ஒரு ஜான்ரா இருக்கு. ஓகேவா? அந்த சினேகா தான் இந்த சினேகா. சினேகன் த யங்கர் அப்படின்னு சொல்லுவார். அவரோட ஃபுல் நேம் வந்து ட்ராஜடிஸ் ஆஃப் பிளட். அவரோட கண்டென்ட் ஃபுல்லா பிளட்டா தான் இருக்கும். அவரோட ஒரே ஒரு ஒர்க் தான் உண்டு. என்னது அப்படின்னா தையஸ்டஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? தையஸ்டஸ் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொன்னா கிங் ஆஃப் ஒலிம்பியா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ரோமன் ட்ராஜடி. அவங்களுக்குள்ள நடக்கிற பஞ்சாயத்து, அவங்க தம்பி கூட நடக்கிற பஞ்சாயத்தை பத்தி தான் அதுக்குள்ள பேசியிருப்பாங்க. இதுல ரிவெஞ்ச் அண்ட் பவர் பத்தி பேசியிருப்பாங்க. இதுல தெரிஞ்சுக்க கூட ஒண்ணு, இந்த கேரக்டர்ஸ் கூட நீங்க படிக்க வேணாம்டா. சினேகா த யங்கர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஜான்ராவே ஃபார்ம் பண்ணிட்டாரு சினேகன் ட்ராஜடி அப்படின்னு. சினேகன் ட்ராஜடினா என்ன அப்படின்னா பிளட் ஷெட்டா இருக்கும் கண்டென்ட் வந்து அப்படின்றத மட்டும் தெரிஞ்சா போதும். வேற எதுவும் இதுல படிக்கவே வேணாம். ஓகேவா? அடுத்தது பிளேட்டர்ஸ் அப்படின்றது ஒரு ரைட்டர். இவர் என்ன எழுதுவாரு அப்படின்னா காமெடிஸ் எழுதுவார். காமெடிஸ் அப்படின்னாலே ஃபாதர் ஆஃப் காமெடிஸ் நம்ம யாரை பார்த்தோம்? Aristophanes. அரிஸ்டோபேன்ஸ் ஃபாதர் ஆஃப் காமெடிஸ். அதனால அவர் என்ன காமெடி எழுதுவாரு? Old comedy. நியூ காமெடி. Meneka. மெனாண்டர். மென் ஒரு வேர்ட் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். மெனாண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அவர் தான் வந்து நியூ காமெடின்னு பார்த்தோம். அதே மாதிரி பிளேட்டஸ் அப்படின்ற ஒரு காமெடி எழுதுவார். ஓகேவா? இவரோட ரெண்டே ஒர்க் தான். ஒன்னு வந்து ஆம்பிட்டரான், இன்னொன்னு மியாச் மீ அப்படின்னு 2 ஒர்க் எழுதிருப்பாரு. மியாச் மீ அப்படின்ற ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா இந்த பிளேட்டஸோட மியாச் மீ அப்படின்ற ஒர்க்கை பார்த்து தான் ஷேக்ஸ்பியர் அவரோட காமெடி ஆஃப் எரர்ஸ் வந்து எழுதியிருப்பாரு. ஷேக்ஸ்பியரோட ஒர்க் வந்து காமெடி ஆஃப் எரர்ஸ் அப்படின்றது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அது அவர் கண்டென்ட் எதுல இருந்து ஆட்டை போட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பிளேட்டஸோட மியாச் மீல இருந்து எழுதியிருப்பாரு. அதனால மியாச் மீ வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த லாஸ்ட் ரைட்டர் டெரன்ஸோட ஒரே ஒரு ஒர்க் வந்து எனோச்சிப்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அவ்வளவுதான். அது தேவையில்லை. ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். புரிஞ்சுச்சா இது வர? Yes, ma'am. இதுல எதுவும் டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? இருக்காது? Yes, ma'am. டவுட் மேம் இருக்காடா? ஒரு டவுட் இருக்கு மேம். சொல்லுங்கடா. இப்போ நம்ம ரோமன் போயட்ஸ் தானே மேம் பார்த்துட்டு இருக்கோம். இது ஓவிடோட ஒர்க் வந்து இந்த எக்கோ அண்ட் நார்சிசம் இதெல்லாம் கிரீக் மெத்தாலஜில தானே கன்சிடர் பண்ணப்படுறாங்க. என்னதுடா கிரீக் அது மெத்தாலஜில தான் கன்சிடர் பண்ணப்படுறாங்க? எக்கோ அண்ட் நார்சிசம் அந்த ஸ்டோரி, அப்புறம் ஆர்பிஸ் அண்ட் யூரிடைஸ் இதெல்லாமே வந்துட்டு கிரீக் கதை. கிரீக் மித்தாலஜி. ஆமா, அதெல்லாம் கிரீக் மெத்தாலஜி தான். ஆனா தலைவர் அந்த புக்குக்குள்ள பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே, ஓகே ஓகே. வெறுமனையா ஓகே யார் எத பத்தி வேணாலும் பேசலாம்ல. அவர் எந்த ரைட்டிங்ஸ்ல இருந்தாலும் அவருக்கு ஓகே ப்ரீவியஸா நடந்து போன விஷயத்த பத்தி அவர் பேசியிருக்காரு. அது நெட்ல உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. பயப்படாதீங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே இப்படிலாம் கதை இருக்கு அப்படின்றத மட்டும். சரியா? பிகாஸ் ஸ்டேட்மெண்ட் குடுத்து ஓகே இந்த கதைய பத்தி அவங்க இதுக்குள்ள பேசியிருக்காங்கன்னா, நீங்க இதே மாரி தான் யோசிப்பீங்க. இது வந்து கிரீக்ல உள்ளது. அப்ப எப்படி ரோமன்ல வரும்? அப்ப அவர் கண்டிப்பா அத பத்தி பேசியிருக்க மாட்டாரு. அப்ப ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நீங்க போட்டுருவீங்க. அப்ப அந்த இடத்துல மார்க் போயிரும். அதனால தான் இத பத்தி அவர் வந்து அதுக்குள்ள பேசியிருக்காருன்றத தெரிஞ்சுக்கோங்கடா அப்படின்னு குடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே மேம். ஓகே, ஓகே. நாளைக்கு ஹோம்வொர்க் ஸ்டோரி வந்து மேன்ஸ்ஃபீல்ட் பார்க். யாரோடது அது? Jane Austen. Jane Austen. ஓகேவா? அத நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. அது நம்ம நாளைக்கு சம்மேஷன் பார்த்துட்டு ரிமைனிங் என்னன்றத பார்க்கலாம். தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ ஃபார் லிசனிங். Thank you, ma'am. Thank you, ma'am. Thanks, Thank you, ma'am. ma'am. தேங்க்யூ தேங்க் மேம். யூடா. Thank you, ma'am.